பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுண்ணா, ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அப்டேட்டோட ஆரம்பிங்க. இன்னைக்கு மேட்ச் வேற மொரட்டு மொக்க. எங்க இருக்கீங்க? நாய்ஸ் கேக்குது. தம்பி செல்லு பார்த்துட்டு இருக்கான். பிரகாஷ் ப்ரோ, சரி சரி. மேட்ச்ல எல்லாருக்கும் ஒரு ஒரு ஓட்டு போட்டு வச்சு. சரி ரைட்டு, பரணி அப்டேட்டோட சொல்லிருங்க, பாத்துக்கலாம். வணக்கம் மலை. என் கேப்டன் 2 விக்கெட் எடுத்துட்டான். பேட்டிங்ல ஓப்பன். சூப்பர் ப்ரோ. சுனில் நரேனா? சரி ஓகே, ஆமா சரி, அப்டேட்டோட அதுக்கு ஸ்டார்ட். அப்டேட் சொல்லுங்க. அப்டேட்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் கடைசியா கிரிக்கெட்டுக்குள்ள வருவோம். ஓகே ஓகேண்ணா. நேத்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஷூட் ரேப் ஆயிடுச்சு போல. அது எனக்கு நீ காலையில் தான் தெரியும். ஸோ அந்த படத்தோட ஷூட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஒரு வழியா. ஸோ படம் ரிலீஸ் டேட்டு சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெட்ரோ ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸ் வந்து அது ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 50 செகண்ட்ஸ் வீடியோ. இந்த ட்ரெயின்லலாம் வந்து அந்த போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி நல்லா இருந்துச்சு. ஆஃப்லைன் ப்ரொமோஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சென்னையில் கூட பேனர்ஸாக வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லா பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து செகண்ட் சிங்கிள் ஆச்சாலே அப்படின்ற ஒரு ஒரு ஃபன் ஃபில் சாங், அதோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் வந்து நாளைக்கு ஈவினிங் 5 PM வருது. அதே மாதிரி தனுஷோட குபேரா படத்துலேருந்து சாங் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் தமிழ் ப்ரோமோ தான் கேட்டேன். போய் வா நண்பா அப்படின்றது தான் டைட்டில். ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் சாங் வந்து நாளைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை சாரி, ஃபுல் சாங் வந்து 20 ஏப்ரல். சாரி ஏப்ரல் 20th வருது. குட் பேட் அக்லி 100 crores கிராஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் 100 crore கிராஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அஃபிஷியலாக போஸ்டர் விட்டுருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னைக்கான அப்டேட்ஸ் வேறு எதுவும் பெருசாக வந்த மாதிரி தெரில. ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மேபி 1 or 2 விட்டுருப்பேன். ஏதாவது இருக்குதா? பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல பாருங்க. ஓகேண்ணா. பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு குட் பை டாக்லி சக்சஸ் மீட்னு ட்ரெண்ட் ஷூட் ஆமா, போட்டிருக்காரு. அது என்ன? குமார் ப்ரோவும் போட்டிருந்தாரு ஆக்சுவலா. ஆமா, சென்னையில அது வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து சென்னையில வந்து பிரஸ் சந்திக்கிறாங்க, சக்சஸ் மீட் வைக்கிறாங்க. லீலா பேலஸ் இருக்குல்ல, அங்க வைக்கிறாங்க நாளைக்கு 12 மணிக்கு. அப்ப சுகுமார் ப்ரோ கண்டிப்பா போயிடுவாரு. இந்த மாரி படத்துல ரோபோ சங்கர் சொல்லுவார்ல, டெஃபினெட்லி அந்த மாதிரிதான். அழுவுறாரு, அழுவுற எமோஜி போறாரு. போல ஏன் சுகுமார், நான் சொல்லுங்க ஏதாவது சொல்றேன்னா. நான் வெளியே இருக்கேன் பாருங்க, அதை போக முடியாது, நான் ஊர்ல இருக்கேன். சரி ஓகேண்ணா. பிரகாஷ் ப்ரோ, நீங்க 5 முறை பார்த்து முடிச்சாச்சா? ஏதோ 5 டைம் புக் பண்ணியிருந்தேன். புரியல பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? 5 டைம் புக் பண்ணி. இல்ல, அவர் என்னமோ சொன்னாரு, ஒன்னும் புரியல. இல்ல 5 தடவை பாக்குறேன்னு சொன்னீங்களே, பார்த்து முடிச்சிட்டீங்களா 5 தடவைன்னு கேக்குறாரு. ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்த வாரம் இது போறீங்களா? நான் 10 hours தியேட்டர்ல போய் பாக்குறீங்களா? 10 hours தான் பாக்குற ஐடியா. அந்த ஒரு படம் தான் நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த அது ஐடியா நல்லா இருந்துச்சு. எதுவும் இப்ப முன்னாடியே ப்ரீமியர் ஷோ எதுவும் போட்டாங்கன்னா சுகுமார் ப்ரோ பாத்துட்டு சொன்னாருன்னா, இல்ல ட்ரெண்ட் ஷூட் யாரும் பாத்துட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் அதுதான் நாளைக்கு போடுறாங்க ப்ரோ, ஆனா நான் பார்க்க முடியாது. நான் பார்த்தவங்களுக்கு சொல்றேன். பிரஸ்ஸுக்கா இல்ல ப்ரீமியர் செலிபிரிட்டி ஷோவானா? ஃப்ரெஷ் ஷோ நாளைக்கு. ஃப்ரெஷ் ஷோவா? சரி ஓகே. ஆனா உங்க நண்பர்கள்லாம் வந்து பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்கல்ல, யாராவது ட்ரஸ்டபிளா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, நல்லாதான் இருக்கான். ஆல்ரெடி பார்த்தவங்க சொன்னாங்க நல்லாதான் இருக்கான். 1 நைட்ல நடக்குது. ஓகே, அப்ப இந்த வாரம் ஏற்கனவே இந்த வாரம் பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு படம் அதுதான். அது போவோம். அடுத்த வாரம் வந்து கேங்கர்ஸ் வருது, சுந்தர்சி படம், அது போவோம். அதுக்கு அடுத்த வாரம் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரெட்ரோ வருது, அதுக்கு போவோம். ஜிபிஓல ஒரு டவுட் ஒண்ணு, அந்த சகலகலா வந்தவங்க ஃபைட் சீன் இருக்கும்ல, பாட்டுக்கு ஃபைட் சீன் வருவாங்க. ஆமா, அதுல அவங்க எல்லாம் ஆப்போசிட் ஆளுங்க அஜித்தை தான் அடிக்க வருவாங்க.
அஜித் அடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க எப்படி. அதுல ஒரு 4-5 பேர் மட்டும் 4-5 பேர் இவங்களுக்கு சப்போர்ட்டா, அதாவது அங்க போனோடனே டக்குனு இவருக்கு சப்போர்ட்டா மாறிக்குவாங்க, இவரை எடுத்து சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த தோரங்க 4-5 பேர் மட்டும் அந்த அந்த கேங் வந்து அப்படியே இந்த கேங், அதாவது ஏகே கேங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க 4-5 பேர் அதுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சுவோம். சுனில் வந்து கிட்ட வந்து அவரோட ஒரு தனியா ஒரு வெப்பன் வச்சிருப்பாரு, அதை வச்சு கன்ஸ் எல்லாம் பிடிக்கிட்டு இருப்பாரு. இவங்க வந்து அந்த இந்த சப்போர்ட் கேங் மாதிரி இருப்பாங்க. யாருன்னா அந்த வெளியே நிக்கிற ஆளுங்க கேங் மாதிரி, அவர் வெளியே இருந்தே ஒருத்தர் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவார்ல, பில்டப் கொடுப்பார்ல, அந்த கேஜிஎஃப்ல வரவர், அது மாதிரி உள்ள இருந்த ஆட்கள். சில பேர் நம்ம சண்டை போடணும் அவங்க கூட இதை பண்ணிக்குவோம், அது மாதிரி அந்த கேட்டகரி ஆட்கள் அதெல்லாம். ஓகே 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 ஓகே. ஆனா வீரதீர சிவரன்ல டவுட் கேட்டீங்கன்னா நியாயங்களா, இது கமர்ஷியல் படங்க, இதெல்லாம் கமர்ஷியலுங்க. எனக்கு அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இது ஒரு ஜஸ்ட் கமர்ஷியல், இதுல கேள்விக்கே வேலை கிடையாது, எதுவுமே கேட்க வாங்க கட்டிட்டு போங்கறதான் படம். இருந்தாலும் இதுல அது ஆச்சரியமா இருந்துச்சு. இறங்கி நின்றுட்டே இருப்பாங்க. திடீர்னு அஜித் இறங்கணும்னா எல்லாரும் அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 4 பேர்த்த மட்டும் தனியா அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு ரிவ்யூ பார்த்தேன் ப்ரோ எங்கேயோ, அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, படத்துல என்னென்னமோ நடக்கும், லாஜிக்கலா பார்க்க கூடாது, ரேண்டமா என்னென்னமோ விஷயங்கள்லாம் நடக்கும், அது கதையோட ஒத்து போகுதான்னு போகாம இருக்கான்னு தெரியாது, பாக்குறதுக்கு சீனா நல்லா இருக்கும், அப்படியே பாத்தீங்கன்னா இருங்க படம் முடிஞ்சிடும். இந்த படத்துல எனக்கு சீன் பை சீன் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா நல்லா ஜாலியா கத்தி விசில் அடிச்சு பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ ஒண்ணு பார்த்தேன். எனக்கும் எக்ஸாக்டா கிட்டத்தட்ட அதேதான். இல்ல இல்ல, கிட்டத்தட்ட அதேதான். ஒரு ரிவ்யூ ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, பாப்பா ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு சொன்னார். ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாம் கதை இது அப்படின்னு வருவீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வர்றீங்க 2.5 மணி நேரம் ஜாலியா கத்துறீங்க, என்ஜாய் பண்றீங்க, அது பண்ணா இருக்கா மொக்கையா இருக்கா அவ்வளவுதான் டிஃபரெண்ட். பண்ணா இருந்தா படம் ஹிட், அது செட் ஆகலன்னா படம் ஃபிளாப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ப்ரீ ரிலீஸ் ரிவ்யூ மாதிரி போட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டிருந்தாருன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட அப்படிதான், எல்லாத்துக்கும் ஒர்க் ஆச்சு போனோமா அவ்வளவுதான். இதுல கேள்வியோ லாஜிக்கோ இதுக்கெல்லாம் வந்து இதுல டவுட் வர வீரதீர சூழ்நிலை கேட்டீங்கன்னா கூட ஒரு லாஜிக் இருந்துச்சு. சரி ரைட்டு போங்க, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு தெரியலாம், ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளேன்னு. சரி ரைட் போக போகுது. பிரகாஷ் ப்ரோ அது ரிலீஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாங்க யாரு டவுட் கேட்டது, நீங்க அதுக்கு இருக்கீங்க. அடுத்த சீனே இன்னும் லாஜிக் லூப் சொல்லிருக்கோம். அப்பதான் ஏர்போர்ட்ல இறக்கி விட்டு போயிருப்பாரு, ட்ரெயின்ல போயிருப்பாங்க. அந்த லாஜிக் எல்லாம் பார்த்தா எங்கேயோ போகுது படம். என்னமோ கேக்குறீங்கன்னு புரியுது, ஆனா பேக்ரவுண்ட்ல செம்ம நாய்ஸ், எனக்கும் ஒண்ணுமே கரெக்டா கேட்கல. புரியல. ஆனா அந்த பிளைட் இறக்கி விடுறது அதெல்லாம் கேக்குது லைட். இல்ல இப்ப கேக்குதா? அதுதாங்க பிளைட் ட்ரெயின் இல்ல, பிளைட் ட்ரெயின் பஸ்ங்கிற மாதிரி மட்டும் தான் கேட்டுச்சு, வேற எதுவும் கேட்கல. இப்போ கேக்குதா? கடைசியில யோகி பாபு சீன்ல இப்பயும் கேட்கல, காஸ்டியூம்ல கேக்குதான் மட்டும் கேக்குது. 2 பேர் அட் டைம்ல பேசுறாங்க. சூட்ல வருவாரு. இல்ல கிட்டத்தட்ட ஓவர்லேப் ஆகுது. நேற்று கமெண்ட்ல, ஆமா ஓவர்லேப் ஆகுது. நேற்று கமெண்ட்லயே ஒருத்தர் போட்டிருந்தாரு யூடியூப்ல, இன்னைக்குதான் நம்ம ஸ்பேஸ்லயே அதிகமா ஓவர்லேப் ஆயிருக்குன்னு, அதை இன்னைக்கு போட்டு முடிச்சிடும்னு நினைக்கிறேன். இல்ல பேசிட்டு இருந்தாரு, நான் கேக்குதான் மட்டும் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் பேசல. ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் இந்த டவுட் கேட்டார்ல, இந்த மாதிரி டவுட் எல்லாம் நிறைய இருக்கு லாஜிக் குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா. ஒரு அப்பதானே த்ரிஷா ஃபிளைட்டுக்கு ஏத்திட்டு போவாரு, அடுத்த 10 நிமிஷத்துல ட்ரெயின்ல இருப்பேன் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. அது ஒண்ணு ப்ரோ. அப்புறம் கடைசி சீக்வன்ஸ்ல அந்த யோகி நானே ஐடியா கொடுத்துட்டேன் போல, ஒரு 4-5 வாட்டி விஷாலுக்கு நான் அக்செப்ட் கொடுத்துட்டேன், ஆனா அவர் மேல வரவே மாட்டேங்கிறாரு. சொல்லிட்டு மாதிரி நானே ஆரம்பிச்சுட்டேன் போல. உங்களுக்கு பயந்து ஒருத்தர் வேற ஐடியிலே வந்துட்டாரு பாருங்க, நஞ்சுண்டன்னு சொல்லி. யாரு அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு லாஜிக் நீங்க பாத்தீங்கன்னா நானும் பார்த்து சொல்லுவேன். நான் 2 டைம் பாத்துட்டேன் தியேட்டர்ல, நான் நிறைய செகண்ட் டைம்லாம் போக மாட்டேன் தியேட்டருக்கு, எனக்கு தியேட்டர்ல புடிச்சு அதனால போனேன். குரல கேட்டோடனே அந்த ஐடியா தூக்கி விட்டீங்களே, நஞ்சுண்டன்னு காணா. மாவீரன் இப்ப நான் என்னோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, மறுபடியும் வந்துட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே போகுது, என்னென்ன சீன் எங்கன்றதுலாம் இல்ல, அது பாட்டுக்கு ட்ரெயின் மாதிரி போயிட்டே என்ன நடக்குதுன்றதே. அதனாலதான் வந்து அந்த ஒரு அப்புறம் கடைசியில தான் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அது அதனாலதான் நிறைய பேருக்கு அது கவனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன செஞ்ச என்ன யாரும் தூக்காதீங்க, ஆசையா இருக்கு எனக்கு பேசணும்னு. நானே வரமாட்டேறியா,
ஐயோ போயிட்டான் மறுபடியும். மறுபடியும் கனெக்டிங்ல போயிட்டாரு. கீழே அஜித் குமாருக்கு ஒருத்தர் மீம் போட்டிருக்காரு, இவ்வளவு பெரிய இதுல இது மட்டும் தான் உனக்கு பிரச்சனை தெரியுதுல்லன்னு. இல்ல நான் இப்ப வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றேன். ஆர்ஜே விஷால் ப்ரோக்காகவே பண்றேன் நானு. அவரு நான் தூக்கலன்னு ப்ரூவ் பண்றதுக்காக. ஏங்க அதுதான் டெய்லி ஸ்பேஸ் ரெக்கார்டு வேற ஆகுது, அதுக்கு மறுபடியும் ஸ்கிரீன் ரெக்கார்டு வேறயா? இல்ல அது அவன் மேல வரான், அவன் கீழே போயிடுறான். பேசாம விஷாலுக்கு ஒரு ஐடியா கொடுப்போம், வேற ஒரு ஐடியால வந்து ட்ரை பண்ணி பாரு விஷால், வர முடியல. அப்படின்னா வேற ஐடியால வந்தாருண்ணா, பேசினாரு, மறுபடியும் லிசனர் போயிட்டாருண்ணா. அதையும் அது ட்ரை பண்ணிட்டாருண்ணா. அஜித் பால்டனுக்கும் அதே இஷ்யூ தான். அஜித் பால்டன் வேற என்ன பிரச்சனைனா போயிட்டாரு. லேட்டா வந்தா எனக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா இடம் கிடைக்க மாட்டேங்குதுன்னா உள்ள வரது காட்ட மாட்டேங்குது மேல இருக்கிற போஸ்டுக்கும் கோஹோஸ்டுக்குமே. அது ரொம்ப பெரிய பெரிய பக்கா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே சீக்கிரமா வந்தாங்க. போஸ்டுக்கே கூட ஆப்பு வந்திருக்கு இந்த ஸ்பேஸ்ல, எனக்கு மட்டும் எந்த ஆபத்தும் இது வரைக்கும் வந்துடல. எவ்வளவு பெரிய இது வந்தாலும் நமக்கு மட்டும் இல்ல. இந்த ஸ்பேஸ்லயே வந்து ரெண்டு இது ஆரியா பட வடிவேல் யாருன்னா மாவீரன் ப்ரோ தான், அவருக்கு மட்டும் எதுவும் ஆகாது. சரி ரைட்டு. சுகுமார் ப்ரோ, நம்ம ஸ்பேஸ்ல வந்து ஒரு 4-5 பேர்த்த ரெட்ரோ ஆடி லான்ச் கூட்டு போங்க. யாரு ப்ரோ? மாவீரனை கூட்டு போங்க. 4-5 பேர். மாவீரன் ப்ரோ 4-5 பேரு. இல்ல நான் ஒரு லவ் லெட்டர் எழுதி இருக்கேன். அவரே போக மாட்டாருன்னு சொன்னாரு இல்லையா? இல்ல அவரு போக மாட்டாரு. அவரோட டிக்கெட், ஏன் டிக்கெட், எல்லா டிக்கெட்டையும் வாங்கி நம்ம ஆட்களுக்கு யாராவது கொடுத்துடலாம். சரி பிரகாஷ் ப்ரோ, நாங்க 4-5 பேர் சேர்ந்து சுகுமார் ப்ரோட்டு ஒரு மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவை வாங்கி பரிசீலனை பண்ணுங்க. ஒருத்தர் இப்பதான் லவ் லெட்டர்னாரு. இல்ல பெருசா ரகசியம் சொல்றதுக்கு ஒண்ணும் நீங்க என்னமோ அங்க தனியா கூட்டு போய் மனு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரகாஷ் ப்ரோ, எல்லா படத்துக்கும் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பேசுறோமா? இந்த படத்துக்கு குட் பேட் அக்லிக்கு மட்டும் நம்ம பாசிட்டிவ் மட்டும் தான் பேசியிருக்கோம், நெகட்டிவ் பேசல அப்படின்றது வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் இப்போ யாருக்குன்னா பிடிக்கல அப்படின்னா நீங்க சொல்லலாம், அபியூஸ் பண்ணாம நீங்க எதுவா இருந்தாலுமே நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணலாம். ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சொல்றாரு. இல்ல ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இப்ப மத்த படங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லும் போதும் நம்ம வந்து ஏத்துக்கிறோம். இந்த படத்துக்கு யாரும் நெகட்டிவ் சொல்லல. யாரும் ஸ்பீக்கர் வந்து அவங்க ஸ்பீக்கர் சொல்ல விடாம நம்ம தடுக்கவும் இல்லை. சொன்னது ஃபுல்லா வந்து நம்ம பேசுனது படம் பார்த்தவங்க நமக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பேசும். அடுத்தது ஸ்பீக்கர் வந்தவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பேசினாங்க. அந்த நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, 2-3 பேர் மட்டும் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. பிடிக்கலன்னு சொல்றத விட எனக்கு வந்து ஆவரேஜ் ப்ரோ, அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சி செகண்ட் ஹாஃப் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யார் பேசுறது நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம். நம்ம வந்து இது வந்து இந்த படம் எப்படி, எதுக்காக, எப்படி, என்ன படங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் போய் பார்த்துருக்கோம். அது நம்ம பிடிச்சதை பத்தி பேசியிருக்கோம், அவ்வளவுதான். நம்ம இதுக்காக வாண்டடா எல்லா படங்களுக்கும் நம்ம நெகட்டிவ் பேசுறோமே, இந்த படங்களும் பேசணும் வாண்டடா நம்ம பேச போறது கிடையாது. யாரும் பேசுனா கேட்க நம்ம ஸ்பீக்கர் கூட நம்ம விஜய் பேர் தான் அவர் அஜித் குமார் டிவிக்கு. அவர் வந்து படம் பிடிச்சிருந்தானே அவர் பேசினாரு. அவர் விஜய் பேனுங்கிறனால நம்ம வந்து அவர் பேச விடாம தடுக்கலையே. அவர் என்ன ரிவ்யூ சொல்ல வர்றாரு நம்ம கேட்காமே தடுக்கலையே. அந்த குற்றச்சாட்டு என்னன்னா அவன் பேசுறானா ப்ரோ, அவன் அதுக்குள்ள கீழே போயிடுறானா, அதான் பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு பேச நஞ்சுன் இல்ல பிரகாஷ் ப்ரோ, அவரு பிரச்சனை யாரு நீங்க உங்க வாயால ஒரு 4 நெகட்டிவ் சொல்லணுமா? அவங்க சொல்றது முக்கியம் இல்லையா? இல்லங்க, எனக்கு படம் பிடிச்சிச்சு, நான் சொல்ல போறேன். பிடிச்ச படத்துக்கு நான் ஏங்க சொல்லணும்? எனக்கு நான் தியேட்டருக்கு போறேன், இந்த மாதிரி படம் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சு போனேன், தெரிஞ்சு நான் படம் பார்க்கறேன், எனக்கு என்ஜாய் பண்ணேன், பார்த்து என்ஜாய் பண்ணேன். உங்களை வலைபேச்சு பிஸ்மியே மாற சொல்றாங்க, மாறிடுவேன். அப்படி இல்லங்க, நான் என்ன கேட்கறேன், நான் கேட்கறேன் வாண்டடா எனக்கு நான் என்ன சொல்றேன், இப்ப எனக்கு வீரதீர சோழன் பிடிச்சிட்டு நான் ஒருத்தன் முட்டு கொடுக்குறேன் அப்படி இப்படி இருக்குன்னு நீங்க வீரதீர சோழனுக்கு நான் என்ன சொன்னேன்? இதுல வந்து ஏன் இந்த படத்துக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்க. எனக்கு அந்த படம் பிடிச்சிச்சு, நான் விளக்கம்லாம் சொன்னேன், பிடிச்சிருந்துச்சு. அதுல நான் ஏதாவது ஒரு நெகட்டிவ் சொன்னா எனக்கு பிடிச்சிச்சு நான் பேசினேன், அவ்வளவுதான். அது மாதிரி எனக்கு பிடிச்ச படத்துக்கு நான் பாசிட்டிவா பேச போறேன், பிடிக்காத படத்துக்கு குறை சொல்ல போறேன். இதை ஏன் இப்படி நீங்க இப்ப பாசிட்டிவா மட்டும் சொல்றீங்க, குறையும் சொல்லுங்கிறீங்க. எனக்கு பிடிச்சிச்சுன்னா சொல்ல போறேன். இல்லைன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன முன்னாடி ப்ரீ ரிலீஸ் என்ன நான் எதிர்பார்த்தோம் தியேட்டர்ல இருக்கு. ஒரு ரசிகனா எனக்கு என்ஜாய் பண்றதுக்கு எல்லாமே இருக்குன்னா நான் என்ஜாய் பண்ண போறேன். இதுக்கு நான் வாண்டடா குறை சொல்லணும்? ஆக்சுவலா அவர் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பேசும்போது அஜித் டிவிகே வந்து அவருடைய பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் என்னன்னு சொல்லியிருக்கலாம். அவரே நினைச்சுக்கிட்டு சொல்ல எல்லாரும் பாசிட்டிவ் நம்மளும் பேசணுமா அப்படின்னு நினைச்சிட்டு அவரே சொல்லாம விட்டார் போல இருக்கு. அவருக்கு இருந்தா சொல்லி அவர் என்ன நினைச்சாருன்னா, ஸ்பாயிலர் அன்னைக்கு எப்படி நெகட்டிவ் பேசுவாங்களா அன்னைக்கு நம்ம நெகட்டிவ் பேசலாம்னு நினைச்சாரு. அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஏத்துக்க கூடாதுல்ல. அப்ப 3ஆம் நாள் நானே வந்து கிறிஸ்டோபர் கனகராஜிட்ட ஒரு டைம் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ஷோ தள்ளி போடுங்க. அதே மாதிரி
ஒரு 2-3 நாள் கழிச்சு ஓப்பனா ஏதோ ஜென்ரா பேசணும், எல்லாரும் பேசல தப்பு இல்லை. எல்லா மூவிக்குமே சொல்றேன், இது மட்டும் இல்ல, அது எந்த ஹீரோட மூவி இருந்தாலும் அப்படி பேசதான் கரெக்டா இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நெகட்டிவ் ஏதாவது 1-2 சொல்லணும்னா அவங்க சொல்லலாம், அதுல என்ன இருக்கு. நெகட்டிவ்ஸ் இருக்கு, கண்டிப்பா நிறைய இருக்கு. அது வந்து சொல்றதுக்கு யாரும் வந்து தயங்காம சொல்றதுக்கு நெகட்டிவ் சொல்ல வேணாம் நாங்க என்னைக்குமே சொல்ல மாட்டோம். அபியூஸ் பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறது வந்துட்டு யார் வேணா பண்ணலாம். அது நாங்க வந்து என்னைக்குமே இதுவே பண்ண மாட்டோம். சில பேர் வந்து நெகட்டிவ் சொல்ற அப்போ வந்து கொஞ்சம் ஓவர் இதுவாயிட்டு அது கொஞ்சம் சில வார்த்தைகளை வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல. அந்த மாதிரி டைம்ல தான் வந்து ஒரு இதுவா வந்து நம்ம சொல்லி வேற டைவர்ட் பண்ணுவோம். சில டைம் டைவர்ட் பண்ணுவோம், சில டைம் வந்து நாங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ சம்திங் அது மாதிரி நடக்கும். மற்றபடி வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து அவங்களுக்கு எனக்கு இந்த சீன் ஒர்க் ஆகல, எனக்கு இந்த படம் எனக்கு வந்து இந்த படம் செட் ஆகல, எனக்கு வந்து இந்த இடத்துல இதுவா தெரியுது, அந்த மாதிரி சொல்றதுலாம் வந்து யார் வேணா வந்து சொல்லலாம். யார் வேணா வந்து ஸ்பீக்கர்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிடிக்கலன்றத வந்து பிடிக்கலன்னு ஷேர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா வந்து நாங்க ஸ்பாய்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பேசுறோம்ல, எப்பவுமே எல்லா படத்துக்கும் பேசுவோம். அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்குமே வந்து இந்த இடம் வந்து எனக்கு இதுவாகல, இந்த சீன் இதுவாகல அப்படின்னு வந்து தாராளமா சொல்லிட்டு போகலாம். அதான் இந்த படத்துக்கு வந்து நீங்க சனிக்கிழமை பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆமா சனிக்கிழமை பேசிட்டேன். பேசும்போது கூட அப்பயே நான் சொல்லியிருந்தேன், டீட்டெயிலா சொல்லுங்க சொல்லிட்டேன். நான் நோ சென்ஸ் ஃபிலிம்ங்கிறத நான் சென்ஸ் ஃபிலிம் முக்கியமாக சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா என்டர்டைன்மெண்ட் பண்ணதா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். டீட்டெயில் சொல்லி நேற்று ஒருத்தர் பேசும்போது கூட ஒருத்தர் 10 நிமிஷமா பேசினாரு. 10 நிமிஷம் அவர் பிடிக்கலங்கிறத சொன்னார். அவர் பாயிட்டு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆறோம். இதுக்காக நம்ம வாண்டடா எனக்கு என்னன்னா, நமக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கு, நம்ம பாக்குறோம், மற்ற படத்துக்கு நம்ம நெகட்டிவ் சொல்றோம்னா இந்த படத்துக்கு நம்ம நெகட்டிவா ஏன் வாண்டடா சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு பிடிக்க நீங்க சொல்லிட்டு போங்கிறேன் நானு. என்ன நம்மளையும் சேர்த்து ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்படி நான் ஜென்யூன் காமிச்சு என்ன பண்ண போறேன், என்ன சாதிக்க போறேன், எனக்கு என்ன இருக்கு? எனக்கு பிடிச்சிச்சா நம்ம படம் பார்த்தோமா, 4 தடவை பார்த்தோமா, 5 தடவை பார்த்தோமா, நமக்கு பிடிச்சிச்சு ஃபேவரட் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். மாவீரன் ப்ரோ, நேற்று நீங்க சொன்னீங்கல்ல ஹெமகாதகியா, அந்த படம் நான் அன்னைக்கு பார்த்தேன். சொல்லுங்க ப்ரோ. அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நடக்குமா? இது எப்படி ஹாரர் ஃபிலிம்னு ஃபர்ஸ்டே ஜேனர்ல போட்டு ரிலீஸ் பண்ணாங்களா எப்படி? ஹாரர் தான், ஹாரர்னு சொல்லி தான் பண்ணாங்க. ஓகே சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு தான் போட்டாங்க. ஓகே ப்ரோ அதான் சம்திங் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்ததே கிடையாது. இந்த மாதிரிலாம் நடக்குமா? முக்கியமா கிராமத்துலலாம் இதுக்கு முன்னாடி எதுவும் நடந்திருக்கா என்ன? இல்ல ப்ரோ, இந்த மாதிரிலாம் நடக்காது. பட் அதான் அந்த ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்களே, ஜேர்னரே வந்துட்டு சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு வைக்கும்போது ஜஸ்டிஃபை ஆயிடும். ஃபிக்ஷனல் தானே ப்ரோ, ஃபிக்ஷனல் கேரக்டர் தான், ரியல் பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரிஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஆனா வந்து மத்ததெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி பின்னாடி பேசுறது கிராமத்துல வந்துட்டு, கிராமம்னு இல்லை எல்லா இடத்துலயுமே பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து கிராமத்துல எல்லாம் பக்கத்துல எல்லாம் பேசிப்பாங்க. இப்போ சென்னை மத்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னே இப்ப தெரியாம போயிடுது அபார்ட்மெண்ட்ல. அதுதான் ஒரு ரியல் ஃபேக்ட். ஆமா அது கரெக்ட் தான். கிராமத்துல அந்த பேசுறது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. இது சின்ன பட்ஜெட் படம் தான். ஓகே, அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல எடுத்திருக்காங்க. பிரகாஷ் அண்ணா கூட நேற்று அந்த மூவி கேட்டுறப்ப அந்த பட்ஜெட் சின்ன பட்ஜெட் ஒரு டீம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொன்னாரு. அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க. இல்ல நல்லாவே இருந்தது, நிறைய பேர் சொன்னாங்க. தியேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த சவுண்டோட அந்த இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இன்டர்மிஷன் வரும்போது அந்த சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா கொஞ்சம் சவுண்ட் டிசைனிங் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன டீம் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. நார்மலா எப்பவும் போல வந்து ஒரு நார்மல் ஆர்ஆர் மாதிரி காட்டாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்து அதை கடைசியில அந்த டாட் எல்லாம் கனெக்ட் பண்ற விதம் அதுதான் சின்ன பிளே பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஆமாண்ணா கரெக்ட். பிரதர் நான் பேசலாமா? பேசுங்க ப்ரோ. ஹலோ. சரி ஓகே, ரொம்ப நன்றி. இப்ப சுந்தர் சியை வந்து நம்ம நல்ல டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதே போல ஆதிக்கும் வந்து என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத இந்த படத்துல எதுக்குமே அவர் ஒன்னும் பெருசாலாம் ஒண்ணு பண்ணல. சில சீன், அதாவது வந்து வேற எந்த டைரக்டருமே பண்ணாத சில சீன்ஸை மட்டும் இங்கேருந்து எடுத்துட்டு வந்து அதுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணி எல்லாரையும் வந்து சந்தோஷப்பட வச்சு அந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100 கோடி ரூபான்னு சொல்லிட்டு வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது உண்மையை சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து பெரிய ஸ்கிரீன் பிளே எல்லாம் எதுவும் பண்ணியிருக்காரா என்னன்னு கேட்டா உண்மை சொன்னா எனக்கு தெரியல.
ஆனா பட் எல்லாரும் மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு படம் பண்றாரு பாத்தீங்களா, அதான் என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு கிரியேட்டருக்கான திறமைன்னு நான் சொல்லுவேன். ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். கூட்டி கொண்ட அதாவது வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல கூட்டி கொண்டு வச்சு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஓரியன்டா அழுக வச்சு படம்லாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து எமோஷனலா கனெக்ட் பண்ணக்கூடிய சில படங்கள் இருக்கு. நான் அதை தவறுன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா பட் நம்ம போய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துச்சு பாத்தீங்களா, அதனாலதான் இந்த படம் வந்து இன்னைக்கு வெற்றி. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க இப்ப வலிமையா இருக்கட்டும், இல்லைன்னா இப்ப விடாமுயற்சி இருக்கட்டும், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்பு, அதாவது ஒரு மொமெண்ட்ஸே இல்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஒரு கிளாப்ஸ் பண்றதுக்கான ஒரு எந்த விதமான ஒரு மொமெண்டே இல்ல. ஆனா பட் அதே இது வந்து துணிவா இருக்கட்டும், இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா நீங்க சந்தோஷப்படுறதுக்கு கை தட்டுறதுக்கு எவ்வளவு இருக்கு. அதுதான் என்ன பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கோட ஒரு மிகப்பெரிய திறமைன்னு சொல்லுவேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். முதல் நாள் வந்து ஒருத்தர் இந்த படம் நல்லா இருக்கு பட் அவர் போய் வந்து அஜித்தோட பர்சனல் கேரக்டரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. அதான் சினிமா ஃபீல்டுல உள்ள ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மட்ட ரகமா கீழ்த்தரமா போயிட்டு அதுக்கு வந்து அஜித் அதாவது வந்து தலையோடக்க வந்து கேரக்டர் அஜித் ஸ்பேஸ்ல இருக்கிறவங்கள பத்தி பேசுங்க, இல்லாதவங்களை பத்தி பேச வேணாம். உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு நல்லா இல்லை அதை பேசிடுவோம். இல்லாத ஒருத்தரை பத்தி நம்ம பேசவே வேணாம். நம்ம பின்னாடி திட்டுறதுங்கிறது ஒரு பலனும் கிடையாது. நான் யாரையும் திட்டவல்ல. இல்ல நான் யாரையும் திட்டவல்ல. நான் இல்ல விட்டுருங்க, அது விடுங்க. யார் சொல்றீங்க தெரியுது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இல்ல அது உங்க விருப்பம். நேர்ல போய் திட்டுங்க, இல்ல வந்து அவரோட டிஎல்ல போய் திட்டுங்க, தப்பே கிடையாது. நம்ம ஸ்பேஸ்ல இப்ப இல்ல அவர் இப்ப இருக்கிறாரா இல்ல வச்சு கேள்வி கேட்டீங்கன்னா கூட ஓகே. இல்ல அவர் இருக்கிறாரா கேள்வி கேட்கலாம். இல்ல பிரகாஷ் அவர் இருக்கிறாரு இல்லங்கிறத பத்தி எல்லாம் பேசல. இது போல 1008 பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து என்னோட கருத்தை மட்டும்தான் சொல்றேன், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என்ன பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இது போல ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டரை வந்து அப்ரிஷியேட் பண்ணும். அதாவது வந்து நீங்க யாரும் அதாவது வந்து அடுத்தவங்க படம் பண்ணி செய்ய முடியாததை வந்து செய்ச்சு காட்டியிருக்காரு பாத்தீங்களா, அதான் வெற்றின்னு சொல்லணும். சரி வேற ஒண்ணும் இல்ல, மத்தபடி நீங்க பேசுங்க. பிரகாஷ் ப்ரோ, ஒரு டைரக்டர் வந்து ஹீரோ லுக்கை மெயின்டைன் பண்ணி கரெக்டா கொண்டு வரணும். அதை வந்து இதுல சூப்பரா பண்ணி அஜித் குமார் ப்ரோ ஓவர் நைஸ் ப்ரோ. இல்ல ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹீரோட்ட லுக்கு கரெக்டா மெயின்டைன் பண்ணி வெளியில எடுத்துட்டு வரணும். அதை நிறைய டைரக்டர் அஜித்தை மிஸ் பண்ணாங்க. இந்த படத்துல அந்த லுக்கும் கரெக்டா அமைஞ்சிருக்கு. அதுலயே ஆதிக்க பாராட்டலாம். கேக்குதுங்களா ப்ரோ நான் பேசுறது? கேக்குது. அதான் அந்த படத்துல எவ்வளவோ பாராட்டுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வந்தாலுமே இருந்தாலும் இந்த அளவுக்கு அதில் சொல்ல முடியாது. இதுல வந்து A to Z லுக் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்தது. இது அவர் அப்படியே எல்லா படத்துலையும் பின்தொடரணும். எனக்கு அதை நினைச்சாதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அடுத்த படத்துல அவர் என்ன பண்றாருன்னு தெரியாது. இந்த படத்துல வந்து கதையோட நாட்டு வந்து நல்ல ஒரு நாட்டு, அதை வந்து எலாங்கேட் பண்ணல. அந்த நாட்டு வந்து என்னன்னா அந்த பையன் ஒரு கேங்ஸ்டர் வந்து 18 வருஷமா பையனை பார்க்கல, அவன் வெளியே இருக்கான். அது அப்படின்றத ஒரு ஆனா அவன் பையன் வந்து வெளியில வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுவே ஒரு பெரிய நாட்டில் ஒரு பெரிய ஸ்டார் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவர் டெவலப் பண்ணல ஆதிக்கு. அதை அப்படியே கொண்டு போய் ஒரே ஒரு நாட்டை மட்டும் வச்சு முடிச்சிட்டாப்ல. அதை டெவலப் பண்ணியிருந்தாப்லன்னா வேற மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனா இது வேற மாதிரி முடிச்சிட்டாப்ல. ஆமா, இன்னைக்கு 2வது முறை போய் பார்த்தேன். மோஸ்ட்லி நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஃபேமிலிஸ் தான் கடைசியில ப்ளூப்பர்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் போறாங்க. ஒரு 60-70% தான் ஆக்குபன்சி. 3 மணிக்கு ஷோக்கு போனாங்க. பட் எல்லாமே ஃபேமிலியா தான் இருந்தது. எல்லாமே நல்லா பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஒரு ஆரம்பம் இந்த மாதிரி லுக்கை எல்லா படத்துலயும் வருங்காலத்துல மெயின்டைன் பண்ணும். அவரு திடீர்னு மாறிடுவார். அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. லுக் வைஸ்லயும் சரி, கொஞ்சம் ஓவர் டோஸ் தான் தெரிஞ்சுது. சவுண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த தியேட்டர்ல டால்பில வந்து அந்த சவுண்ட் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. திடீர்னு கார்த்திக் சுப்ராஜா இருந்தா கூட நீங்க சொல்ற கதையை நான் அப்புறம் நடிக்கிறேன், எனக்கு டீச்சர் ஒரு மேற்கொண்ட பாடு ரீமேக் பண்ணி கொடுங்கன்னு அவரே ஏதாவது சொல்லிடக்கூடாது. பிரேக் டவுன் ரீமேக் பண்ணி கொடுங்கன்னு அவரே ஏதாவது சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் எனக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அடுத்தும் ஆதிக்கம் அதெல்லாம் தூக்கி மறந்துடணும். அப்படியே எடுத்து அவரு ஹீரோ யாரு பண்ணாலும் சந்தோஷம்தான். வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சு கொடுத்தா போதும்.
எந்த டைரக்டர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு படம் வருஷத்துக்கு ஒன்று தலைப்படி கொடுத்தா போதும். அதான் வந்து ஒரு ரசிகனா எனக்குள்ள ஒரே ஒரு பிரகாசனா அந்த இளையராஜா நோட்டீஸ் இஷ்யூ பத்தி பேசுங்கண்ணா. அந்த நோட்டீஸ் வந்ததுல நம்ம வினோத் தாங்க ரொம்ப ஹாப்பி. மதியத்துல இருந்து ஒரே ஐயையோ ஆனந்தம் ஏறிட்டு இருக்காரு. ஏன் எதுக்கு? அவர் ஆள் மனசுல யாரோ விதைச்சிருக்காங்க, கேஸ் போட்டா படம் ஹிட் ஆயிரும், கான்ட்ரவர்சியில படத்துக்கு பயங்கர ஃபேம் கிடைக்கும் அப்படின்னு. அவரு என்னைக்கு அந்த ட்ரெய்லர் இருந்துச்சோ அன்னையில இருந்தே என்கிட்ட வந்து சுத்தி சுத்தி நீ இன்னும் போலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு. மாவீரன் ப்ரோ இந்த கேஸ் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. எப்படி இந்த படம் ஜெயிச்சிச்சோ அதே போல வந்து ரெட்ரோவும் ஜெயிக்கணும்னு ஒரு பர்சனலான ஒரு விருப்பம். அவங்களுக்கு அந்த ஸ்டோரியாவும் அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப நாள எதிர்பார்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் நல்ல நம்பிக்கை இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் ஸ்கிரீன் பிளே, அவரோட ஸ்கிரீன் பிளே எப்பவுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ரெட்ரோ ஸ்வார் ஹிட் அடிக்கும். கட்டாயமா இந்த படம் பேட்டை மாதிரி அடிக்கணும். அந்த படம் கட்டாயமா அந்த படம் ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு கமர்ஷியலா ஒரு ஆக்ஷன் ஒரு லவ் ஸ்டோரி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தா நம்ம தமிழ் சினிமாவே இதை மிஸ் பண்ணிட்டு இருக்கு இப்ப நாளா. இந்த ஒரு இந்த கான்செப்ட இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிரகாசனா இது நம்ம விஜய் சார் பையன் சஞ்சய் மூவி என்னாச்சுன்னா எதையும் அப்டேட் இருக்கா? அதை பத்தி நடக்குதா இல்லாட்ட டிராப் பண்ணிட்டாங்களா இல்லாட்ட வேற ப்ரொடியூசர் எதுவும் கேட்பாங்களா? இல்ல டிராப்லாம் கிடையாதுங்க. அந்த படம் வருங்க. ஷூட்டிங் கொஞ்ச நாள் போச்சு, இப்ப பிரேக் விட்டுருக்காங்க, திரும்ப ஷூட்டிங் போவாங்க. அந்த படம் அந்த படத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. அவரு தான் டோட்டலா அந்த படத்துக்கான பட்ஜெட் வாங்கிட்டாரு. வாங்கி படம் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கு, கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க அவ்வளவுதான். சரி ரைட்டு, இந்த இளையராஜா காப்பி ரைட்ஸ் மேட்டருக்கு வருவோம். அது வந்து எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட சொல்ல போனா மியூசிக் டைரக்டர் பிளஸ் வந்து அந்த ரைட்ஸ் ஹோல்டர் அவங்களுக்கான பஞ்சாயத்து இது. ஆனா வந்து இப்போ சிம்பிளா சொல்றேன், இப்போ புதுசா வந்து காப்பி ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது ரூல் வந்திருக்கு. ஒரு படத்துல நீங்க பழைய படம் கிளிப்பிங்ஸையோ இல்ல பழைய சாங்ஸையோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட நீங்க வந்து அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் என்ஓசி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் படம் சென்சாரே பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இந்த விடம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த படம் அந்த பாடல்களோட ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாத்துட்டையும் பணம் கொடுத்து அனுமதி வாங்கி என்ஓசி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சென்சார் ஆயிருக்கு. சென்சார் சர்டிஃபிகேட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது புது ரூல், இப்போ வந்த ரூல் அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. இளையராஜா கேட்கறது அவர் கேட்கறது தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா அவர் கேட்கறது அவர் வந்து மியூசிக் டைரக்டரா ஒரு 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 ப்ராடக்ட்ல மியூசிக் டைரக்டருங்கிற முறையில எனக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மியூசிக் டைரக்டரா வந்து கேஸ் போட்டிருக்கிறாரு. ஆனா அந்த கேஸ் கோர்ட்ல நிக்காது, அது வேற விஷயம். ஆனா இப்படி அடிக்கடி அவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி அவருக்கு ஒரு நல்லது கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து அவருடைய ரொம்ப காலமா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா என் இசையை வந்து என்கிட்ட கேட்டுட்டு பயன்படுத்துங்க, இல்லையா எனக்கு வந்து என்கிட்ட இருந்து காசு அந்த அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு லீகலா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இது வந்து பின்னாடி அவருக்கு பயனளிக்கும். இப்ப வினோத் சொன்னதா சொல்லி மாவீரன் சொன்னார்ல, அது இந்த படத்துக்கும் பலன் அடிக்கும். அவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் மாதிரி ஒரு நியூஸ்ல வருதா, ஏன்னா இப்ப ஒரு 5 நாள் ஓடிடுச்சு, இதுக்கப்புறம் ஒர்க்கிங் டே 2 நாள், அந்த 2 நாளைக்கு வந்து ஒரு நியூஸ்ல வந்து பிரேக் நியூஸ்ல வர்றது, அப்புறம் வந்து இந்த நியூஸ் டிஎல்ல ஃபுல்லாவே வர்றது, இன்ஸ்டா அது இது எங்கிட்டு போனாலும் வருங்கிறது ஒரு படத்துக்கு அடிஷனல் ப்ரொமோஷன் மாதிரி தான் அது. ஆனா வந்து ரெண்டு சைடுமே தப்பு இல்லை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மேலேயும் தப்பு இல்லை, இளையராஜா கேஸ் போட்டதையும் தப்பு இல்லை. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க லீகலா தான் பணம் கொடுத்து ரைட்ஸ் வாங்கி என்ஓசி கொடுத்து தான் சென்சார் பண்ணி அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட காசு கொடுத்துட்டாங்க. இளையராஜா அந்த மியூசிக் ரைட்ஸ் வாங்கினவங்கள்ட்ட அவர் அது புதுசா ஒரு டைம் சினிமல் போடணும். என் படத்தோடைய மியூசிக்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அது எங்கேயாவது திரும்ப ரீசேல்ஸ் பண்ணீங்கன்னா இல்ல எங்கேயாவது யாராவது ரீயூஸ் பண்றாங்க அதுக்கு நீங்க அமௌண்ட் வாங்குனீங்க அப்படின்னா எனக்கு பங்கு கொடுங்க. நீங்க போடும்போது அக்ரிமெண்ட் போட்டு அவர் அப்படிதான் பண்ணணும். வேலை அப்படி பண்ணாதான் இது பின்னாடி இந்த பஞ்சாயத்து இல்லாம இருக்கும். கேட்டிருக்காரு பாருங்க, சச்சின் இன்சைட் ரிப்போர்ட்டாமா. அதை விட எனக்கு நிஜமாவே தோணுச்சு, அஜித் பல்தானும் விஷால் ப்ரோவும் நீங்க பேசிட்டே இருங்கன்னு சொல்லி கீழே வந்துட்டு மேல போயிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் மீன் போட்டிருக்காரு, செம்ம சிரிப்பு. அதுதான் யார் கமெண்ட்ல கேட்டிருக்கிறாரா ஒருத்தர், எல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியல, நியாயம் பண்றாங்க.
பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க சுகுமார், சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு இந்த புது காம்பினேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க அதை எடுத்துக்கிற மாட்டீங்க. பட் இருந்தா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? புதுசா ஒரு கதை சொல்லியிருக்காங்கல்ல, எதை பத்தி? யாரு சொல்லியிருக்கா, என்ன சொல்லியிருக்கா, எதை பத்தி? சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, உனக்கு என்னாச்சு? தலை பிளஸ் வெங்கி, அந்த இவரு அது பாஸ்கரா, அது என்ன படம், லக்கி பாஸ்கர், அந்த டைரக்டரோட காம்பினேஷன் சொல்லிட்டு ஒரு புது கதையா ஏங்க அவர் வந்து ஓடிக்கிருக்கு சோசியல் சூர்யா கூட மீடியாவில். தானுங்க படம் பண்றாரு அந்த டைரக்டர். அதானே, யாரு சொன்னான்னு கேக்குறேன். ஆஸ் யூஸ்வல் வலைப்பேச்சு தான், அவங்க தான் புரளியை கிளப்புறது. ஓ சரி சரி, ரைட், ஓகே. அவர் வந்து வெங்கி அட்லூரி சூர்யா கூட படம் பண்றாரு. அது சித்தாரா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூசர், அவரே பேட்டி கொடுத்துட்டாரு. ஜூலை மாசம் அந்த படத்தோட ஷூட்டிங் போகுதுன்னு சொல்லிட்டாரு. எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அவர் சூர்யா கூட தான் படம் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் தனுஷ் கூட அப்படியா, அதுக்கப்புறம் தனுஷ் கூடயும் படம் பண்றாரு. ப்ரோ அப்ப இத முடிச்சுட்டு தான் சூர்யா வாடி வாசலுக்கு போவாரா? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? வாடிவாசல் போவாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா இதெல்லாம் முடிப்பாரு, அவ்வளவுதான். நமக்கு அவர் படம் நடிச்சாலே போதுங்க சூர்யா. அவர் வாடிவாசல் எப்பாவது ஆரம்பிக்கட்டும், எப்ப ஆரம்பிச்சாலும் அந்த படம் பிளாக் பஸ்டர் தான். அதுல 99% வாக்கிங் வந்தா, அதனால வந்து அந்த பின்னாடி பேசுறவங்க சத்தம் கேக்குது. சரி, நான் மீட்ல போயிடுறேன். சரி சரி. மொத்தம் சூர்யாவோட அடுத்த படம் அந்த தெலுங்கு டேரக்டர் கூட தான், வெங்கி அட்லூரி கூட தான். இங்க சம்பந்தம் கிடையாது. எதுக்காக பிசினஸ் வந்துச்சுன்னு தெரியல. இப்போதைக்கு ஒன்னே ஒன்று தாங்க, அவர் AK-64ங்கிறது ஆதி கூட படம் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு அடுத்தடுத்து வந்து அவர் வந்து ரேஸுக்குலாம் போயிட்டு வந்ததான் மற்ற எல்லாமே. நடுவில் வேற எந்த படமும் அவர் கமிட்மெண்ட் இல்லை. ஸ்டார் அஜித் ப்ரோ, நீங்க குஜராத்தி யூஸ் பண்றீங்களா இல்ல இந்தியாங்க? ஹிந்தி தாங்க பேசுவேன். ஹிந்தியுமே எனக்கு பேச தெரியாது. பட் எனக்கு நான் என்ன சர்வைவ் பண்றதுக்கு ஏதோ பேசுவேன், அது கூட. நானும் ஹிந்தி தான் பேசுவேன். ஆனா குஜராத்தி பேசுறவங்ககிட்டயும் நான் ஹிந்தி தான் பேசுவேன் அங்க இருக்கும்போது. ஆமா ஆமா, ஆனா பட் இங்க எல்லாரும் குஜராத்தி ஸ்டார் அஜித்ங்கிறவர் எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காரு? குஜராத்தோட கேபிட்டல்ல அஹமதாபாத். நான் இப்ப குஜராத்ல இருக்கேன். ஓ சரி 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 சரி. நான் கூட நடுவில் தமிழ் கலந்து கலந்து வரும், வித்தியாசமா தமிழா இருக்கேன் யோசிச்சுட்டு இருந்தேன். அஜித் ப்ரோ, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா வெளியே இருக்கேன். 2005 வந்து புதுக்கோட்டையை விட்டுட்டு வெளியே வந்தது. இப்படி ஒவ்வொரு ஊரா சுத்தி வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எப்பா ரொம்ப சீனியரோ? வயசு எத்தனை உங்களுக்கு? above 40. உங்க எல்லாருக்கும் நான் அண்ணன். வேற என்ன சொல்லுங்க, வேற ஏதாவது நல்ல விஷயங்கள்? இன்னைக்கு டிஎல்ல பாத்தீங்களா ஒரு இது, ட்ரீம் லெவனை பத்தி ஒரு போஸ்ட் போய்கிட்டு இருந்துச்சு. மும்பை வெர்சஸ் டெல்லி மேட்ச்ல அந்த ஜெனரல் கான்டெஸ்ட்ல சேர்ந்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண டீம் வந்து அன்னைக்கு தான் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிருக்காங்க. கேப்டனா வந்து கருண் நாயரை போட்டிருக்காங்க. வைஸ் கேப்டனா வந்து வேற யாரையோ போட்டு அந்த கரண் சர்மாவை போட்டு 4 கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ட்ரீம் 11 ஃபேக் அதுன்னு மறுபடியும் டிஎல்ல நானே எடுத்திருந்தேங்க. இதுல கேப்டனா போடல, ஆனா நான் எடுத்தேன் டீம்ல. எடுத்திருந்தாங்க. அந்த எனக்கு தெரிஞ்சுமே இல்ல ஸ்மார்ட் சார் இல்ல, எனக்கு தெரிஞ்சுமே இன்னும் 2 பேர் கரண் சர்மாவும் எடுத்தாங்க, கருண் நாயரும் எடுத்தாங்க. எனக்குலாம் ஆச்சரியம் தான். தெரிஞ்ச நண்பர்களே, இப்ப நீங்களா அதெல்லாம் எடுக்கிறீங்களேப்பாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அது தெரிஞ்சவங்களே அப்படி எடுக்கிறீங்கிறப்ப நார்த் இந்தியால அதெல்லாம் வந்து இது ரொம்ப சர்வசாதாரணம். அவங்களாம் வந்து இதையே வேலையா செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட யூடியூப் அந்த வீடியோஸ் ஸ்டேட்ஸ் போறது, ஒரு பெட்டிங் பண்றது எல்லாம் நாட்டில ரொம்ப அது பார்த்திருக்கேன். ஆனா அந்த கான்டெஸ்ட் வின் பண்ணவர் அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்காரு. ஒரே கான்டெஸ்ட் தான் ஜாயின் பண்ணிருக்காரு. அது கொஞ்சம் ஸ்கெட்சியா தான் இருக்கு. அதத்தான் இப்போ கருணாயர் ஓகே, சில பேர் காம்பினேஷன்ல 20 டீம் போடுவாங்க, நிறைய காம்பினேஷன் வந்து செக் பண்ணி இது பண்ணுவாங்க. அன்னைக்கு வின் பண்ணவர் வந்து ஒரே கான்டெஸ்ட் தான். அன்னைக்கு தான் ஏப்ரல் 2025 ஒரே கான்டெஸ்ட். ஃபர்ஸ்ட் இதுலயே 4 கோடி வின்னு பாட் இறக்கிட்டாங்க. 4 கோடி பேர்னா அப்ப எத்தனை பேர் இருக்கிற ஒரு இதுல ஜாயின் பண்ணணும் ப்ரோ? லிஸ்ட் எத்தனை பேர் இருப்பாங்க கான்டெஸ்ட்ல? அந்த கான்டெஸ்ட் டீடைல்ஸ் இந்த உங்களுக்கு இப்போ கமெண்ட் பண்ற பாருங்க. இல்ல நான் கேக்குறேன் என்னன்னா, பேக் எண்ட்ல வந்து என்ட்ரியை மாத்த முடியும். அது ட்ரீம் 11 அவங்க நினைச்சா பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லைவா போயிட்டு இருக்கு. நான் வந்து பேக் எண்ட்ல நம்ம ஒரு 1000 பேர் இருந்தா 1000 பேரையும் ஓபன் பண்ணி யாரு கேப்டன் நோட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்க மாட்டோம் ப்ரூஃப்க்கு.
4 கோடி இல்ல அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க டீம் டோட்டலா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்த பேர் டீமையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வின்னர் ஆனதுக்கு அப்புறம் அந்த யார் வின்னர் இருக்காங்களோ அவங்க டீமையும் அந்த நேம் வந்து சர்ச் பண்ணி அவங்க போட்டிருக்க அந்த பிளேயர்ஸ் லிஸ்ட் நீங்க டெவலப் பண்ணிருக்க லிஸ்டோட சேர்த்து மேட்ச் பண்ணி பாத்துக்கலாம். அவன் ட்ரீம்ல அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானே. நீங்க மை 11 சர்க்கிள் சொன்னீங்கன்னா கூட நம்புவேன். அவன் கொஞ்சம் நிறைய பிரார்த்தனை வேலை பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ட்ரீம் லெவல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு வந்து இந்த டீமை டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்ல வரேன். ஆனா அது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். அதுக்காக நான் ட்ரீம் லெவலுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்ல வந்து ஊக்கப்படுத்துறதுக்காகவோ இதை பத்தி பேச வரல. ஜஸ்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கேன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். ட்ரீம் லெவல் ஜெயிச்சு யாராவது வருது ப்ரோ. இது இப்படி பண்ணி அவன் ஏமாத்தணும்னு எனக்கு அவசியம் தெரியல. அப்படி பண்ணானு தெரியல. அதுவும் தெரியல. வேற யாரும் நடுவு திரும்ப இன்னைக்கு ஓவர்லேப் ஆகுது. நம்ம கேட்டீங்களா? யாரும் கேட்டீங்களா? ட்ரீம் லெவல்ல யாராவது ஜெயிச்சது ஏதாவது கொஞ்சம் தெரியாம ஜெயிச்சவங்க யாராவது ஒரு 5-6 பேர் நம்ம சர்க்கிள் 5-6 பேர் சர்க்கிள்ல கேள்விப்பட்டிருக்கேன் நான். என் சர்க்கிள் மொத பிரைஸ் அடிச்சிருக்காங்க. மொத பிரைஸ் அடிச்சு பாத்திருக்கேன். நானு அந்த தொழில்நாடு மேட்ச் இருந்துச்சுல, சிஎஸ்கே மேட்ச்ல, அந்த மேட்ச்ல 3000 ரூபாய் வின் பண்ணேன். என்னோட ஹையஸ்ட் வின்னே அதுதான். 850 ரூபாய் ஜாயின் பண்ணேன். அதுக்கு அமௌண்ட் பெருசா போடணும் ப்ரோ. இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர், தெரியாதவங்க யாரும் போடாதீங்க. ஆமா, ரொம்ப ரிஸ்க். இல்ல நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு 40 ரூபாய் இல்ல 49 ரூபாய் கான்டெஸ்ட் போட்டோம்னா 3 கோடி ரூபாவா? அந்த 3 கோடி ரூபாயில எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறேன். அதான் என்னோட கேள்வியே. பிரகாசனா அந்த மேல ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல நான் பார்த்தேன். அது இப்ப பாக்குறேன். எத்தனை பேர் அந்த கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னு ஒரு சிம்பிள் கால்குலேட் சொல்லுங்க. 1.5 கோடி பேர் நினைக்கிறேன் ப்ரோ. 1.5 கோடி பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா நம்ம அதுல எத்தனை பேரை நம்ம சர்ச் பண்ணி பார்க்க முடியும் நம்மளால? மேக்ஸிமம் ஜெயிச்சவங்க மட்டும் பார்க்கலாமே ப்ரோ, எடுத்து போட்டு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி பேக் எண்ட்ல இருந்து ரெக்கார்ட் அப்டேட் பண்ணலாம் ப்ரோ. இல்லங்க நான் என்ன சொல்றேன், டீமை டவுன்லோட் பண்ண முடியும், அதை பார்க்க முடியும். அது எல்லாத்தையும் தாண்டி விட்டுருங்களேன். இன்னொன்னு என்னன்னா, இப்ப கரண் சர்மாவோ கருண் நாயரோ இப்ப 2 பேரும் இம்பாக்ட் பிளேயர்ல எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இம்பாக்ட் பிளேயர் அவங்க பர்ஃபெக்டா செலக்ஷன் பண்ணிக்கிறாங்கிறது தேவையில்லையே. ஏன்னா நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயர்ல 4 அடிஷனல் பிளேயர் சேர்த்துக்கலாமே. அதுல நீங்க செலக்ஷன் பண்ணிருக்க ஆள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ண ஆள் உங்க லக்ல வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் நான். இல்ல பிரகாஷ் ப்ரோ, அப்படி அடிச்சா கூட அடிச்சது. நான் சொல்றது என்னன்னா, ட்ரீம் 11 வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 கோடி ரூபாய் கண்டெஸ்ட் டெய்லி நடத்துறான். எல்லாருக்குமே கொடுப்பான், எப்பவுமே கொடுப்பான். அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மேட்ச்ல ஒருத்தருக்கு தான் கொடுப்பான். மீதி 9 மேட்ச் அவங்களோட என்ட்ரி தான் ஜெயிக்கும். கரெக்ட். அதுக்கு நான் ரீசனும் சொல்றேன், சிம்பிள். மாலுக்கு போயிருக்கீங்க, நீங்க எத்தனை பேர் மாலுக்கு போயிருப்பீங்கன்னு தெரியல. எல்லாரும் போயிருப்பீங்க ஆல்மோஸ்ட். எத்தனை பேர் இந்த கேம் விளையாடி இருப்பீங்கன்னு தெரியல. நான் அதை பத்தி சொல்ல வந்தேன். அந்த ஒரு பொம்மை எடுக்கிற கேம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? நம்ம காயினை போட்டு அந்த பொம்மை வந்து ஒரு இது மாதிரி வரும். ஒரு அது இது பண்ணி எடுத்து நம்ம வந்து போட்டோம்னா அந்த பொம்மை நம்மளுக்கு. அது நம்ம இங்க ஜாய்ஸ்டிக் மாதிரி பிளே பண்ணி விளையாடணும். உள்ள நிறைய பொம்மை வச்சிருப்பாங்க. அது மாதிரி நிறைய கேம் இருக்கு. பால் வச்சிருப்பாங்க. ஒரு ஃபன் ஜோன் மாதிரி. விளையாடி இருக்கீங்களா யாருமா? ஆமா, யூடியூப்ல அந்த சேனல்ஸ் மால்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அந்த மாதிரி அதோட அல்காரிதம் எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட காசை அதை ரெக்கவர் பண்ணிட்டு பிளஸ் அது வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 10 சான்ஸ்ல ஒரு பொம்மை தான் எடுக்கிற மாதிரி அது கொடுக்கும். திரும்பி 10 சான்ஸ் கழிச்சுதான் வந்து அது ஒரு பொம்மை எடுக்கிற மாதிரி வந்து அதுவே வந்து அதை பிக்ஸ் பண்ற மாதிரி வந்து அது கொடுக்கும். சேம் வே ட்ரீம் 11 அந்த மாதிரி தான் அவங்க அல்காரிதம் எழுதியிருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து பெரிய கான்டெஸ்ட்ல அப்ப நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நம்ம விளையாடுறோம். இப்ப நம்ம 1 லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கான்டெஸ்ட்ல வெறும் 4 பேர் இருக்காங்கன்னா அதை அவங்களால ஏமாத்த முடியாது. அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். தட் இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். அது வந்து ஈஸியா வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியும். பட் ஆனா அது நம்ம வந்து கேஸும் போட முடியும் அந்த மாதிரி விஷயத்துல. 49 ரூபாய் கான்டெஸ்ட்ல 1 கோடி பேர் விளையாடுறாங்க. அந்த 1 கோடி பேர்ல வந்துட்டு ஒருத்தன் தான் வந்து 3 கோடி ரூபாய் வின் பண்ணிருக்கான் அப்படின்னா அது டிரான்ஸ்பரண்டே கிடையாது. யாருக்குமே வந்து அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருவான்னு வந்து தெரியாது. பட் அதை டிரான்ஸ்பரண்டா ஆக்க அவங்க வந்து அந்த பிளேயரை வந்து ட்வீட் பண்ண வைப்பாங்க. இல்ல வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி ட்வீட் பண்ண வைப்பாங்க. அது வந்து ஒரு பப்ளிசிட்டி பண்ண வைப்பாங்க. ட்ரீம் 11 இப்படி பண்ணுது, ட்ரீம் 11 எல்லாரும் வின் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் வின்னே பண்ண முடியாது, வின்னே பண்ணது இல்லைன்னு சொல்ல வரல. வின் பண்ணுவாங்க. ஆனா
அது கோடியில ஒருத்தர் அந்த 3 கோடி ரூபாய் வின் பண்றதுல அதுதான் ப்ராபபிலிட்டி. லட்சத்துல ஒருத்தர் கூட கிடையாது, லட்சத்துல ஒருத்தர் கூட நான் சொல்ல மாட்டேன், கோடியில ஒருத்தர். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பார்ட்டி கிரியேட் பண்ண டீமும் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். அன்னைக்கு வந்து அந்த பிரைஸ் வந்து அமௌண்ட் வந்து ஷேரிங் ஆகும். அது மட்டும் தான். மத்தபடி இந்த ஜெனரல் கான்டெஸ்ட்ல மோஸ்ட்லி யாரும் இன்வால்வ் ஆகாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க ஒரு 4-5 பேர் விளாடுற மாதிரி அந்த இதுல போட்டு கூட நீங்க ஹெட் டு ஹெட், அதுக்கப்புறம் அந்த மாதிரி 4 பிளேயர்ஸ் 5 பிளேயர்ஸ் விளாடலாம். ஜெனரல் கான்செப்ட் வர வர ரொம்ப மோசம். முன்னாடியாச்சும் 1 கோடின்னு ஸ்டார்ட் பண்ணி கீழே உள்ள பிரைசஸ் அமௌண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன கொண்டு போறான், ஃபர்ஸ்ட் பிரைஸா 4 கோடி இன்க்ரீஸ் பண்ணிட்டான் 3 கோடியில இருந்து. அதனால கொஞ்சம் ட்ரீம் லெவல் விளாடுறவங்க ஒரு டீம் வேணா போடுங்க, மற்றபடி நிறைய டீம்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க. இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டும் நானும் விளாண்டோம். அதில் பார்த்தீங்கன்னா அவன் 20 டீம் விளாடுவான். இதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு 5 லட்சத்துக்கு தான் அடிச்சிருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மேட்ச்லாம் கிடையாது, சின்ன மேட்சஸ். இப்போ பாகிஸ்தானு, அதர் கண்ட்ரிஸ், இந்தியா மேட்சஸ்ல வந்து பயங்கரமா இது ஜெனரல் கான்டெஸ்ட்டை ஏமாத்துறாங்க. பெரிய மோசடி. நீங்க ஹெட் டு ஹெட் விளாடலாம், இல்லாட்டா 4 பிளேயர்ஸ் 5 பிளேயர்ஸ் அந்த மாதிரி விளாடலாம். ஜெனரல் கான்செப்ட் இப்போ ஃபுல்லாவே சீட்டிங் தான் பண்றாங்க. இதை நடுவில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மதுரையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பிளேயர்ஸ் எவ்வளோ மேட்ச் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்கன்னு அதில் டேட்டா காமிக்கும். இப்போ அதை என்ன பண்ணிட்டான், அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அடுத்த ஒரு வாரத்திலேயே அவர் கான்டெஸ்ட் எவ்வளோ ஜாயின் பண்ணிருக்கா நம்ம பார்க்க முடியாது. 1000+ கொண்டு வந்துட்டோம் அந்த செட்டிங்ஸ்லேயே. முன்னாடி வந்து எவ்வளோ கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கான்னு கிளியரா டேட்டா இருக்கும். இப்போ வந்து 1000+. அப்போ நீ கண்டே பிடிக்க முடியாதுல்ல. ரொம்ப சிம்பிளா நாங்க சுகுமார் ப்ரோலாம் விளையாடுற மாதிரி நாங்க ஒரு 20 பேத்துக்குள்ள விளையாடுவோம், அவ்வளவுதான். கிராண்ட் லீக்லாம் போறது ஜஸ்ட் நம்ம போடுற டீம் 49 டீம் அதை ஜாயின் பண்ணி வச்சிடுறது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒரு ஃபன்னுக்காக ஒரு சீரிஸ் அப்படி விளையாடுவோமா, அவ்வளவுதான். அது மாதிரி விளையாண்டு போறது பெட்டர். கரெக்ட் அதேதான். அதே மாதிரி நீங்க ஜெனரல் கான்செப்ட் ஒரு டீம் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய டீம்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா சீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்டா விளாடும் போது என் ஃப்ரெண்டு விளாடும் போது அவன் 20 டீம் இறக்குவான். அன்னைக்கு SRH மேட்ச் கூட ஒருத்தன் அந்த மாதிரி புதுசா ஒரு பிளேயர் வந்து அடிச்சிட்டான். அன்னைக்கு அவனை கேப்டனா போட்டிருந்தான். அதனால அவன் எத்தனை 1000 ரூபாய்க்கு விளாண்டான், 13,000 ரூபாய் கிடைச்சிச்சு. அதுமே 49 வந்து ஒரு 5 டீம், அதுக்கப்புறம் 39 ஒரு 5 டீம் இறக்கியிருந்தான். முன்னாடி ஒருத்தர் 5 லட்சம் இது அவரு எப்ப ரெகுலரா பண்றதுன்னா ஓகே. பட் ஆனா புதுசா யாராவது இதை கேட்டு நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு யாரும் இறக்க வேணாம். அது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சும்மா ஒரு ஆசைக்கு நாங்க அது என்ன சொல்ல ஒரு 10 ரூபா அவ்வளவுதான் போடுவோம். அந்த ஒரு 4 பேர்த்துக்குள்ள கான்டெஸ்டாவே வேற எதுவுமே கிடையாதுல்ல. சும்மா அது ஒரு ஃபன் அவ்வளவுதான். அதை தவிர ரொம்ப அது சீரியஸா எடுத்து பண்றவங்க நார்த் இந்தியால நிறைய பேர் இருக்காங்க. பட் அது தெரியாம அதுக்குள்ள இறங்கி நிறைய பேர் லாஸ் ஆகி ரொம்ப இதாகி இருக்கவங்க இருக்காங்க. ஸோ அது வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ அதனாலதான் நான் இன்னைக்கு டிஎல்ல பார்த்தேன், சரி ஸ்பேஸ்ல கொஞ்சம் பேர் விளாடுவாங்களான்ட்டு ஷேர் பண்ணலான்ட்டு தான் பண்ணேன். அதனால ரொம்ப அதிகமா இன்வால்வ் ஆகி விளையாடாதீங்க. அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரி 0ல ஜாயின் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் 4-5 மேட்ச் வின் பண்ணி அமௌண்ட் தைரியமா போடலான்ட்டு போடாதீங்க. ஏன்னா அமௌண்ட் கட்டக்கும் போது உள்ள வர பிளேயர்லாம் பயங்கரமா இருப்பாங்க. அதுவுமே ரிஸ்க் தான். அஜித் பால்டன் ப்ரோ கரெக்டா ஃபைனலா வந்துட்டீங்க ப்ரோ. இப்பதான் ஸ்பீக்கர் முடிஞ்சு நான் 2 நிமிஷத்துல வெளியே போயிடுவேன், எனக்கு பயமா இருக்கு. இல்லங்க எனக்கு தெரியல, பேசி முடிச்சு மியூட் பண்ணணுமே அப்படியே இருக்கீங்க கொஞ்ச நேரம். இதே மாதிரி விஷால் ப்ரோ ஒரு क्वेश्चन கமெண்ட்ல போட்டிருந்தேன், யாராச்சும் பதில் சொன்னீங்களா? இல்ல சச்சினுக்கு பிரீமியர் இல்லையா, HD பிரிண்ட் லீக் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஐயோ அவர் மறுபடியும் லிசனர் போயிட்டாரு. சச்சினுக்கு பிரீமியர் ஷோ இல்ல ப்ரோ, HD பிரிண்ட் லீக் ஆயிடுச்சு. இல்ல பிரீமியர் ஷோ இருக்கு பாரு. நீ சச்சினுக்கு ஆமா யூடியூப்ல போய் பண்ணா பார்க்கலாம். ஏன்னா நீங்க அப்புறம் அவர் அநியாயம் பண்ணும்போது நம்ம அநியாயம் பண்ணக்கூடாதா? யூடியூப்ல இருக்க படத்துக்கு பிரீமியர் ரிசல்ட், ஒருத்தர் வந்து ப்ரீ ரிலீஸ் ரிப்போர்ட், ஒருத்தர் இன்சைட் ரிப்போர்ட். என்னடா அநியாயம் பண்றீங்க HD லீக் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன், யாரா நீங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா புக்கிங்ஸ் நல்லா போகுது கமலா சினிமாஸ்ல. ஆக்சுவலா அன்னைக்கு டேட் இது வர ஃப்ரைடே கொடுத்துருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அமெரிக்கால கூட ரிலீஸ் பண்றாங்க போல. பிரகாஷ் ப்ரோ ப்ரோ கவின் என்ன ப்ரோ ஆனாரு? அவர் படம் எதுவுமே வர மாட்டேங்குது. ஏதாவது லைன் அப் எங்க அவர் கிஸ்ன்னு ஒரு படம், அந்த படம் மார்ச் ரிலீஸ் ஆனாங்க. மார்ச் முடிஞ்சு ஏப்ரலே வந்துருச்சு, எந்த அப்டேட்டும் இல்லை. மாஸ்க்னு ஒரு படம், அதுவும் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, அதுவும் எந்த அப்டேட்டும் இல்லை.
அப்டேட் இல்லாம இருக்கு. இது அப்டேட் வந்துச்சுன்னா சொல்லுவோம். சுகுமார் ப்ரோ தெரியுமா? மே எண்ட் இல்ல ஜூன் ப்ரோ கேஸ் சார். மே 16ல இருந்து படம் வந்துகிட்டே இருக்கே, குமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. மே 1 ரெட்ரோ, மே 16 வந்து எத்தனை படம்? டிடி ரிட்டர்ன்ஸ், அப்புறம் அதெல்லாம் டிடி ரிட்டர்ன்ஸ் நெக்ஸ்ட் லெவல், அது அப்புறம் சூரி படம் மாமன், அதே 2 படம் வந்துச்சு. 23ஆம் தேதி ஒரு படம் போட்டு இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்ப்போம் எத்தனை படத்தை இறக்குறாங்கன்னு. கூட அதே நாள்ல வர வாய்ப்பு இருக்கு, தெரியல பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ஒன்றும் இல்லை ப்ரோ, ஆக்சுவலி நான் ஜிபி யுனைட் தான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் ஜிபி பார்த்த அதே தேட்டரில் தான் கங்குவாவும் பார்த்தேன், இங்கே வரதராஜா தாம்பரத்தில். எனக்கு என்னன்னா அந்த படத்தில் அந்த அதே நாய்ஸ், அந்த நாய்ஸ் பொல்யூஷன் அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி சவுண்டு தான் இதுலேயும் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு வந்து யாருமே ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல. அதுக்கு என்ன ரீசனு? இல்லை எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆச்சா, நாய்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி? படம் என்ஜெஞ்சா இருக்கிறதால அது எதுவும் மைனஸ் ஆகல. என்ன ப்ரோ புரியல? படம் நல்லா போறதுனால அவர் தெரியல. எனக்கு என்னன்னா ஆதிக் படம்னாலே லவுடா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம செட் ஆயிட்டோமோ தெரியல. ஏன்னா மார்க் ஆண்டனி டைம் டிராவல் கான்செப்டா இருந்தாலும் அதுலயும் இந்த லவுடுங்கிறது ஒண்ணு இருக்கும். இதுவும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பாடல்கள் 2 பாடல்களுமே அவங்க இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அது அதே லவுட்னஸோட தான் நம்ம போறோம். படம் ஃபுல்லா அந்த ஒரு ஜாலி, அந்த பண்ணு, அதுக்கப்புறம் அந்த மியூசிக் போறோம் நமக்கு தெரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். எனக்கு நான் இத்தனை தடவை பார்த்தோம்னா எனக்கு தெரியல அது லவுடா, அதனால அதே எதிர்பார்த்தா அப்படி செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இல்ல நானும் லவுடா இருக்குன்னு சொல்ல வரல, பட் இதே தான் கங்குவா இருந்துச்சு. கங்குவா வந்து ஒருவேளை எல்லாம் வேணும்னே அடிச்சுட்டாங்களோ சேர்ந்து? இதுவும் ரீசனா வச்சு அது தெரியல. ஆனா அதுவும் ஒரு ரீசன் தானே. அது ஏன்னா வந்து உங்களுக்கு படம் வந்து உங்களுக்கு ஒரு அந்த எப்படி சொல்றது, படத்துல சில பல குறைகள் இருக்கும்போது அந்த குறைகளோட சேர்ந்து இதுவும் சேர்ந்துக்கிச்சு, பெருசா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த டாக்கி சாங் வரப்போ ரொம்ப இறைச்சல் வந்தது ப்ரோ, யாராவது நோட் பண்ணீங்களா? ஆமா, அந்த பாட்டு ஆடியோலயே இறச்சலா தான் இருக்கு. இன்ன வரைக்கும் லிரிக்ஸ் கேட்கல, வீடியோ மட்டுமா. ஆடியோவே அந்த பாட்டு இறச்சல் இன்ன வரைக்கும் அந்த லிரிக்ஸ் என்ன வருது எனக்கு. அந்த ஸ்டார்டிங்ல சுகுமார் அந்த பாட்டு பாடுங்க அன்னைக்கு, சொல்லுங்க அந்த பாட்டை பாடுங்க. அந்த முதல் 4 வரி தான் நீங்க பாட முடியும், அதுக்கப்புறம் எதுவும் பாட முடியாது. அந்த லிரிக் வீடியோலயும் லிரிக்கே இருக்காது ப்ரோ, அஜித் வச்சு மறைச்சிருப்பாங்க. ஏங்க லிரிக்கே இல்லையே பாட்டுல, அவங்க என்னமோ வச்சிருப்பாரு அவர். ஆனா உன்னோடதான் நமக்கு புலி 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 மட்டும் தான் கேட்கும் அதுல. அதுக்கப்புறம் நடுவில் 2 வரி கேட்கணும். என்ன வரி சொல்லுமா? வாராண்டா 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 வாராண்டா, அதான் வாராண்டா வாராண்டா தான் கேட்கும். இந்த 2 தவிர எனக்கு பாட்டுல எதுவுமே கேட்கல. எனக்கு அந்த சாங் புலி புரண்டும் அதே மாதிரிலாம் நிறைய வருமே. நான் இன்னும் 2-3 இதெல்லாம் வருமே, அதெல்லாம் கேட்கல. தெரியல ஏங்க, எனக்கெல்லாம் வந்து புலி 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 புலின்னு நடுவுல வாராண்டா 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 வாராண்டா. அது வேற 2மே, இந்த 2 தவிர்த்து எனக்கு பாட்டுக்குள்ள ஒண்ணுமே கேட்டதில்ல. நான் இத்தனை தடவை பார்த்து கேட்கல, ஆடியோவும் கேட்கல. அப்புறம் அவர் கத்துவாரு, அது மட்டும் தான் கேட்டது. ஆக்சுவலா எனக்கு கார் சேசிங் சீனு, கன் ஷூட் சீன்லாம் எனக்கு ஒரு மாதிரி இறைச்சலா இருக்கும் தியேட்டர்ல. சிக்கந்தர்லயே அந்த மாதிரி ஒரு சீன் வந்துச்சு, ரொம்ப கடுப்பாயிட்டேன். ஆனா இந்த சாங் எனக்கு அந்த இடத்துல ஒரு இதமா தான் இருந்துச்சு. அந்த சவுண்டை விட எனக்கு இது ஒரு மாதிரி எனக்கு வைபா தான் இருந்துச்சு. யாரோ போட்டிருந்தாங்க ப்ரோ, என்னன்னா இந்த பாட்டை வந்து அவரை தவிர வேற யாருமே வேற எந்த ஸ்டேஜ்லயும் பாட முடியாது அப்படின்னு. கோபால் கிருஷ்ணன் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. கேக்கு சொல்லுங்க பிரதர். 2-3 நாளா ஜிபியோட இது போயிட்டு இருங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணலைங்க. இது ஒன் சாங் பத்தி யாருமே ஃபீட்பேக் எதுவும் ரிவ்யூ கொடுக்கலீங்க. என்ன படம் பிரதர்? ரெட்ரோல ரீசெண்டா ஒரு சாங் வந்துச்சு இல்லைங்க, பேசணுமே அன்னைக்கு பேசணுமே பிரதர். பாட்டு ரிலீஸ் அன்னைக்கு பேசணும். தி ஒன் அன்னைக்கு ஃபுல்லாவே பேசணுமே. இல்ல ப்ரோ, அன்னைக்கு பரணி ஸ்டார்ட் பண்ணாரு, அப்புறம் நீங்க ஸ்மார்ட் சரவை கேட்டீங்க, அதுக்குள்ள யாரோ இன்க்ளூட் பண்ணி ஜிபியோட ரிவ்யூ. ஆமா, நடுவில் அப்படியே நடுவில் வந்துட்டவங்க அப்படியே விட்டுருவோம், அப்படியே போயிருக்கோம், அவ்வளவுதான். கடைசியா சொல்றாரு, அதுக்கப்புறம் அதோட கண்டினியூ. ஆமா. இப்ப சுகுமார் ப்ரோ கேட்போம். சுகுமார் ப்ரோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நீங்க கமலஹாசன் ப்ரோ நீங்களும் சொல்லுங்க. ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறத விட ரெகுலரா கேட்க ஒரு நாளைக்கு ஒரு மோர் தென் 10 டைம்ஸ் கேட்குற மாதிரி இருக்கு. நான் எந்த சாங் அவ்வளோ கேட்க மாட்டேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் ப்ரோ, நீங்க உங்களோட இது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர். சுகுமார் ப்ரோ அன்னைக்கு சொல்றேன், நீங்க நானும் விட்டுட்டேன் சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் அதான் அவர் சொன்ன மாதிரி அது கேட்கும் போது அதுக்கு முன்னாடி எலிவேஷன் சாங்னு தெரியும், பட் ஆனா இது லிரிக்ஸாவே வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. இதுவாகவும்
அதுக்கு விஷுவல் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இது பண்றேன். நல்லா ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த 3 சாங்ல வந்து என்னோட ஃபேவரட் கனிமா தான். மேபி ஆனா இது செகண்ட் ஃபேவரட் இல்ல செகண்ட் கண்ணாடி பூவும் அதே ஒரு லெவல் அடிக்ஷன்ல தான் இருக்கு. இது வந்து விஷுவல் பார்த்துட்ட அப்புறம் நான் சொல்றேன் ப்ரோ. எனக்கு இப்போதைக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல எலிவேஷன் சாங். அது விஷுவலா எப்படி கன்வெர்ட் பண்ண எப்படி அது காட்ட போறாங்க அப்படின்னு தான் வந்து எனக்கு இதுவா இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. பரணி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்னு ட்ரைலர் வந்து பயங்கரமா இருக்கும். ரெட்ரோட ட்ரெய்லரு அது ஆடியோ லான்ச் அன்னைக்கு 3 நாள்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கங்குவாக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கோம். இந்த ரெட்ரோ கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம் பார்க்கலாம் ப்ரோ. அதனால ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், பார்க்கலாங்க. ரெட்ரோட இது வேற வேற மாதிரி தான் ப்ரோ இருக்கும். நம்ம கண்டிப்பா வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து ஆசைப்படுறோம். இந்த படம் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேரக்டர். அவரோட ரைட்டிங்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு இது நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிரியேட்டரா அவர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம்ல. இது வந்து அவரு இந்த இடத்துல இது பண்ணிடுறாரு அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வந்து அவரோட எல்லா படங்களும் எடுத்துக்கிட்டாலுமே அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற ரேஞ்சில் கொடுத்துருவாரு. அது இன்க்ளூடிங் ஜெகமே தந்திரம் கூட வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கும். அவர் செகண்ட் ஹாஃப்ல அவர் வந்து ட்ராக்கே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு இதுல தான் வந்து அவர் எல்லா படமும் வந்து ஆல்மோஸ்ட் ஜிகர் தண்டா தவிர நான் சொல்றது. இது வந்து கண்டிப்பா வந்து அவர் அந்த இது பண்ணாம செகண்ட் ஹாஃப்மே வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு அப்படின்னா ஷுவர் ஷாட் பிளாக் பஸ்டர் தான் இந்த படம். இருக்கு ஒரே ஒரு சின்ன நெருடல் என்னன்னா, இது அவுட் அண்ட் அவுட் லவ் மூவி, அதாவது லவ் தான் மெயின் கோர் அப்படிங்கும்போது எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த ஏஜ்ல இவருக்கு அது செட் ஆகுமா என்ன ப்ரோ? சான்ஸே இல்ல. அதெல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. ஏஜ்ன்றது வந்து சூர்யாவுக்கு வந்து பார்த்தா ஏஜ்டாவா தெரியுது. அவர் ரொம்ப யங்கா இருக்காரு. அவர் நல்லா அவர் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. இன்னமும் வந்து அவரோட லுக்குக்கு வந்து இன்னமும் வந்துட்டு அந்த ஒரு கேரக்டர் செட் ஆகுறதுனால தான் அவர் நடிக்கிறாரு. அதை சாமிங் இருக்கு அப்படி அது நம்ம யோசிக்க தேவையில்ல. அவர் ரைட்டிங்கா அவர் எப்படி பண்ணிருக்காரு. அவரு கார்த்திக் சுப்ராஜ் வந்துட்டு இந்த படத்தை வந்து அவர் எந்த மாதிரி காட்ட போறாரு அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு இருக்கு. அவரு ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அவரோட சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இன்க்ளூடிங் அவர் படம் ஜெகமே தந்திரம் பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து பெருசா போகல. ஆனா வந்து அதோட சில பெருசா போகலன்னா நல்ல ஒரு ரிசப்ஷன் கிடைக்கல. அதுக்கேற்ற ஒரு இது நம்மளுக்கு வந்து கிடைக்கல. பட் ஆனா அந்த ட்ரெயின்ல வந்து ஒரு சீன் வந்து பண்ணிட்டு மர்டர் பண்ணிட்டு அவர் வந்து அப்படியே ஒரு ஷர்ட் மாட்டிட்டு இப்படி வருவாரு. அந்த சீன் எல்லாமே வந்து படத்துல வந்து வேற லெவல் ஒரு எலிவேஷன் சீன் அந்த படத்துக்கு. அந்த மாதிரி அவர் எல்லா படத்துலயுமே வந்து அவரோட ரைட்டிங்ல ஒரு மாஸ் எலிவேஷன் சீன் இருக்கும். அது இன்க்ளூடிங் பேட்டையில இருந்து அவரு ஜிகர்தண்டால இருந்தே வச்சிருப்பாரு. பாபி சிம்மாக்கு வந்து ஒரு இன்ட்ரோ வச்சிருப்பாரு. அந்த பாட்டே வந்து கிட்டத்தட்ட ஸ்லோ மூவா இருக்கும். டக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து காருக்குள்ள போய் அவர் பாபி சிம்மா வந்து மாட்டிப்பாரு. ஒரு 4-5 ரவுடி வந்து அந்த பாட்டுல வந்து டிங் டாங் பாட்டை சொல்றேன் நான், சுத்து போட்டுருவாங்க. அந்த காருக்குள்ள இருந்து அவர் வந்து கன்ல சுட்டுட்டு அவர் எப்படி வெளியே வராரு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த வில்லனை பத்தி அந்த ஒரு சீன் போதும் பயங்கரமா வந்து எலிவேட் பண்றதுக்கு. அவரு மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இல்ல, அவரே வந்து சொந்தமா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது பண்ற ஒரு இது மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லா படமும் கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங்ல அவரோட எல்லா படமும் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ரெட்ரோலையுமே வந்து நிறைய மாஸ் சீன் வச்சிருக்கிறதா நான் வந்து இதுவரையும் கேள்விப்பட்டது வரையும் நான் சொல்றேன். பார்ப்போம் அது வேற படமா எப்படி முழு படமா எப்படி வந்திருக்குன்னு. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ இன்ஃபர்மேஷனுக்கு. ப்ரோ அன்னைக்கு எல்லாம் அயன் பற்றி சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப இது கேட்குறதுக்கு இதாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி என்னால் இது பண்ண முடியல. நான் லைவில் கேட்கல, ரெக்கார்டிங்கில் தான் கேட்டேன். பட் அயனை பற்றி உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அயன் டைம்லாம் வந்து மறக்கவே முடியாது ப்ரோ. உண்மையாலே வந்துட்டு
அதெல்லாம் அந்த படத்தை நான் நின்று தான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த டைம்ல எல்லாம் வந்து தியேட்டர்ல நின்று பார்க்கலாம். இப்பயும் நிறைய ஊர் சைட்ல இருக்கிற நிறைய தியேட்டர்ல வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி தாண்டி வந்துட்டு அடிஷனல் சேர் போட்டு பார்ப்பாங்க, இல்ல நின்றுட்டு கூட பாக்குறாங்க. அந்த டைம்ல வந்து எனக்கு டிக்கெட் வந்து கிடைச்சுமே உள்ள போய் வந்து சீக்கிரம் யார் ஃபர்ஸ்ட் போய் உட்காராங்களோ அப்பதான் வந்து அவங்களுக்கு சேர் கிடைக்கும். நான் நின்னுட்டே வந்து அந்த படத்தை வந்து பார்க்கும்போது அந்த இன்டர்மிஷனோட ட்விஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்குலாம் வந்து ஒரு வேற லெவல் ஃபீல். ஏன் அவ்வளோ க்ரௌடு, எப்படி வந்து சூர்யாக்கு வந்து அந்த அந்த டைம்ல இவ்வளோ க்ரௌடு வந்ததுக்கான ரீசன் வந்துட்டு வாரணமாயிரம் படம் வந்துட்டு அந்த டைம்ல ஒரு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, அவரோட லுக் அந்த இதுக்கு வந்து பயங்கர ஒரு ரீச் கிடைச்சது. அதுக்கப்புறமா வந்து அயன், நான் இன்க்ளூடிங் சொல்ல போனா ஆதவனுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு நினைச்சேன். நான் வந்து டிக்கெட்டே கிடைக்கல. அவ்வளோ டிமாண்டா இருந்த ஒரு பீக், அதுவும் சூர்யாவோட பீக் டைம்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல. ப்ரோ என்னோட மெமரி ஷேர் பண்ணலாமா? அந்த என்னோட இதுல சொல்லுங்க ப்ரோ. 11th ஆக்சுவலா அப்போ 11th ஹாஸ்டல் இருந்த ஈரோட்ல. 11th எக்ஸாம் ஏப்ரல் 1 முடியுது, சரி ஏப்ரல் 2 எக்ஸாம் முடியுது, ஏப்ரல் 3 அயன் ரிலீஸு. அப்போ ஹாஸ்டல் பெருசாக அவுட் சைட் இன்ஃபோலாம் பெருசாக உள்ளே வராது, எங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் மட்டும்தான் வரும். அதனால அதை பற்றி எதுவும் எங்களுக்கு நியூஸ் எதுவுமே தெரியாது. ட்ரைலர் கூட நான் பார்க்கலன்னு வைங்களேன். எந்த ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் படத்துக்கு போனோம். ஆக்சுவலாக போகல. ஏப்ரல் 3 மட்டும் எக்ஸாம் லீவு, ஆனுவல் லீவு. 12th எக்ஸாம் ஏப்ரல் 4லேருந்து எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதனால 3ஆம் தேதி மட்டும் லீவுங்காட்டி நாங்கள் ஹாஸ்டல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்போதான் பிரின்சிபல் வந்து சரி இது ஹாஸ்டல் வார்டன் வந்து அருந்ததி படத்துக்கு போகலாமான்னு எல்லாத்தையும் கேட்டாங்க. இப்போ பசங்க யாருமே அதுக்கு வரல, வேணா அயன் போடனா போனா அப்படின்னாருங்க. அப்போதான் பிரின்சிபல் வந்து எங்களோட ஹோல் பேட்ச்க்கும் அந்த 11th ஒட்டுக்கா புக் பண்ணாங்க 10:30 ஷோக்கு பெருந்துறையில் தேவி சித்ரா தேட்டர். அந்த தேட்டர் தான். மொத்தம் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்த்த ஒரே படம் அதுதான். அதனால அந்த இது எனக்கு இப்போ வரைக்கும் மறக்கல, அது அன்னைக்கு இன்னும் நடந்துச்சு என்னங்கிறது. அதுவும் போக சூர்யாவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவிங்காட்டி இன்னுமே அது ரொம்ப இதா இருக்கு ப்ரோ. இப்போ அதை காஸ்மோவா மாத்திட்டாங்க கோபால் ப்ரோ. ஓ அப்படிங்களா? ஓ அதான் காஸ்மோவா? சரி சரி ப்ரோ. நான் அது ஒரே படத்தை தான் போனேன் தேவி சித்ராவுக்கு. அப்போ 10:30 ஹோல் பால்கனி புக் பண்ணிட்டாங்க ப்ரோ எல்லாத்துக்குமே. மொத்தம் உங்களுக்கு பாய்ஸ் ஒரு 110+ இருக்குங்க, கேர்ள்ஸ் ஒரு 60 சம்திங் இருக்கும் எல்லாத்துக்குமே. அப்போ அந்த தேட்டர் கொஞ்சம் உங்களுக்கு பெருசா இருக்கு, அதில் இந்த ரொம்ப லோக்கல் தேட்டர் தானே, அதனால ஈஸியாக இது கிடைச்சிச்சு டிக்கெட்டு. கரஸ்பாண்ட் கொஞ்சம் அங்கே சவுண்ட் ஆனால அதனால ஈஸியாக கிடைச்சிச்சு எல்லாத்துக்குமே. சன் பிக்சர்ஸ்னால நல்லா ஆடும் போட்டு பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக அது அப்போ எனக்கு தெரியாது, ஹாஸ்டல் இருக்கும்போது. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி இந்த இதெல்லாம் கேள்விப்பட்டேன், ப்ரொமோஷன் தான். மாவீரன் கேட்டிருந்தீங்க இல்ல, இந்த கனிமா ரெஸ்பான்ஸ் உமா ராஜேந்திரா போஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க ட்விட்டர்ல. உமா யார் ப்ரோ? லிரிக் ரைட்டர் இல்ல, உமா ராஜேந்திரா தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. கனிமாக்கு உண்மையாலே சரியான ரெஸ்பான்ஸ், சரியான ரெஸ்பான்ஸ். நான் சொல்றது வந்து சின்ன பசங்க கூட வந்துட்டு, என் பொண்ணுக்கு வந்து 2.5 வயசு தான் ஆகுது. என் பொண்ணு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அந்த பாட்டு டிவியில வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து யூடியூப்ல பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே ஒரு பாட்டு முடிஞ்சிட்டு அடுத்த பாட்டு அப்படியே இது பண்ணும்போது கனிமான் வந்தவனே பாட்டு அப்பதான் வந்து இதுவே ஆரம்பிக்குது. கனிமான் லிரிக்ஸ் வரல, அந்த டைம்லயே வந்து கனிமா அப்படின்ட்டா. எனக்குலாம் வந்து பெரிய ஷாக்கு. அவ்வளோ வைரல் அந்த பாட்டு போட்டவனே வந்து அவர் பயங்கர ஒரு இதுவாயிட்டா. அந்த மாதிரி ஒரு படத்துல வந்து ஒரு பாட்டு வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே அந்த படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே வந்து அதுவே ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆயிடுதுல. அந்த ஒரு பாட்டே வந்து எந்த படத்துல இருந்து இந்த பாட்டு, எந்த படத்துல இருந்து ஒரு பாட்டுன்னு. என் பையன் அந்த பாட்டுக்கு அந்த கடைசி ஸ்டெப் போடுவான், அந்த கனிமா பாட்டுக்கு. கண்டிப்பா ப்ரோ, எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாம் அந்த பாட்டு பிடிச்சிருக்கு ப்ரோ. என் வைஃப் இப்பே சொல்லிட்டா, நான் வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்துக்கு என்ன நீ தியேட்டருக்கு கூட்டு போற, ப்ரெஷ் ஷோ எல்லாம் போட்டா நீ போக கூடாது அப்படின்னு வந்து இப்பயே சொல்லிட்டா.
பிரகாஷ் ப்ரோ நீங்க ஒரு ஸ்டெப் போட்டு அனுப்ப முடியுமா வீடியோ? ஓட்டாச்சியான அனுப்ப முடியாது. நானு என் பிள்ளைங்க என் பையன் 3 பேர் சேர்ந்து. பிரகாஷ் ப்ரோ நீங்க நல்லா ஆடுவீங்களே ப்ரோ. ப்ரோ போஸ்ட் பண்ணி ப்ரோ நல்லா வைரல் ஆயிரும். பண்ணுங்க ப்ரோ. பாக்குறவங்களுக்கு தண்டனை அதெல்லாம். இங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு. நீங்க நல்லா ஆடுவீங்கன்னு காட்டணும்ல ப்ரோ. தான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. இது நான் லாஸ்டா இது சொல்லியிருந்தீங்க ப்ரோ, இது பொன்னியின் செல்வன் இதெல்லாம். பிரகாஷ் ப்ரோ டைம் பாஸ்ல சொன்னதா ப்ரோ? கேக்குதா? டைம் பாஸ்ல அப்புறம் வேல்பாரி இதுல சொல்லியிருந்தாருலங்க, இந்த ஸ்பேஸ் நம்ம ஸ்பேஸ். ஆமா. அதுல டெய்லியும் ரெக்கார்டிங் காலையில இருந்துச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்பேன். அப்பப்ப ஞாபகப்படுத்துங்க, நம்ம 4 வேல்பாரி சொல்லிருக்கோம் தெரியும். ப்ரோ அடுத்தது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, உண்மையாவே சொல்றேன். ப்ரோ ஆரம்பிக்கிறாருங்க. டைம் ஆகுது ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு விட்டு முடிச்சு. உண்மையாவே நீங்க டெய்லி கேட்டு கேட்டு எனக்கு காலையில மார்னிங் ரொட்டீனாவே அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10-20 நாள் வந்து எனக்கு ஒரு ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்களா ப்ரோ? கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ இருக்கீங்களா? இல்ல அவர் சுத்தி நாய்ஸா இருக்கும் பாரு, அதான் வெறும் இமோஜி. இல்ல அவர் இந்த டாபிக்னால தான் பேசாம இருக்காரு. வேற டாபிக் கேட்டா கம்முன்னு பேசுவாரு பாரு. பிரகாஷ் ப்ரோ அத பத்தி பேசல ப்ரோ. ஒரு பரணி ப்ரோ தான் வேணாம்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா பரணி தான் வந்து வேணாம்னு சொல்றான். ஆனா அவர்கிட்ட ரொம்ப நாளா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க, அவர் ஒரு அனிமேஷன் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, என்னாச்சு? கேளுங்க. குமரண்ணா கூடிய சீக்கிரத்துல கடல் புறாவோட ஆரம்பிப்பாரு. எல்லாரும் மறந்துட்டாங்களேன்னு அமைதியா இருந்தேன். பரணி அவர் பண்ணித்தரேன் பரணி வரைக்கும் என்ன எதுலயே ஏமாத்தினது இல்லைங்க. இதுல ஒண்ணு மட்டும் ஏமாத்திட்டாருங்க. பரணி மத்த எதுக்குமே ஏமாத்தினது இல்ல. எதுக்குமே பரணி சொன்னா செய்ய, இன்னைக்குனா இன்னைக்கு, நாளைக்குனா நாளைக்கு. அந்த இதுக்கு பர்சன்டேஜ் இவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்தான். ஒரே வாரத்துல ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாரு பரணி ப்ரோ. இப்படிதான் சொன்னாரு முதல்ல. 1 வாரம் 10 நாள் 1 மாசம் 2 மாசம் போச்சு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், ஒரு 1000 பேர் சொல்லிருப்பாங்க வேல்பாரி நல்லா சொல்லிருக்கீங்க, வேல்பாரி நல்லா சொல்லிருக்கீங்க. 1000 பேர் சொல்லிட்டாங்க, ஆனா கேட்டது 1000 பேர் கூட இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு யூடியூப்ல. ப்ரோ நான்லாம் உண்மையாவே கேட்டேன். அப்படி கிடையாது ப்ரோ, லைவ்ல கேட்ட கவுண்ட் எல்லாம் நீங்க கணக்கு எடுக்கணும் ப்ரோ. ஆமா, லைவ் பிளஸ் யூடியூப் வியூஸ் ரெண்டுத்தையும் கணக்கு எடுக்கணும் பிரகாஷ் ப்ரோ. அது மட்டும் இல்ல, பேசும்போது 22 பேர் லைவ் அத கணக்கு இருக்கிறாங்க. இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன். இது நீங்க வந்து கேட்டீங்கன்னா வந்து நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா இருக்கிற அந்த இதுல சொல்ற மாதிரி, அசுரன்ல சொல்ற மாதிரி, நீ நம்மளனால அதான் நிஜம் அப்படின்ற மாதிரி. எங்க ஆபீஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு போன்ல போட்டு விட்டு 5 பேர் கேக்குறாங்க ப்ரோ உங்க வேல்பாரி இதுவே. அப்ப அதெல்லாம் எந்த வியூஸ்ல கணக்கு எடுத்துப்பீங்க? நீங்க ஒரு வியூஸ் தான் வரும், உங்களுக்கு ஒரு வியூ வரும், 5 பேர் கேக்குறாங்களே. இல்ல பிரகாஷ் ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான்லாம் காலையில ஷாப்பிங் போற மாதிரி யூடியூப்ல போனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சேனல்லாம் வரிசையா வீடியோ வந்துடும். நான் பிளே பண்ணியே பார்க்க மாட்டேன், நேரா டவுன்லோட் போட்டுருவேன். அதெல்லாம் எந்த கணக்குல ஆட் ஆகுமா? நான் எம்எக்ஸ் பிளேயர்ல வராது, வியூ பார்த்தா தான் வரும். அது டவுன்லோட் பண்ணா வந்து வியூ கணக்குல வராது. ரியல் வியூஸ் கால்குலேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ரியல் டைம் வியூஸ் கஷ்டம் தான் ப்ரோ உண்மையாலேயே. அதனால தான் பிரகாஷ் வியூ கம்மியா இருக்கு, ஆனா ஆடியன்ஸ் அதிகமா இருக்காங்க. நான் டெய்லி ஒரு 10 வீடியோ பிளே பண்ணியே பார்க்க மாட்டேன். இன்னொன்னு தெரியுமா பிரகாஷ் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்க்கிள்ல அந்த பையன் ஃபுல் வேல்பாரி கதையை கேட்டுட்டு அவன் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு அந்த வேல்பாரி கதையை அப்படியே வந்து ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு கேங்க்கு அப்படியே சொல்றான், இதான் வந்து வேல்பாரியோட இது அப்படின்ட்டு ஒரு 10 பேர் வச்சுன்னு சொல்லுன்னு இருக்கான். இந்த மாதிரிலாம் பரவும் ப்ரோ, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு கிளைகள் மாதிரி. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணீங்களா, நம்ம ஸ்பேஸ்க்கு ரெகுலரா வருவார்ல சுகன் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோவை டைரக்டா பார்த்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. இல்ல
இந்த மாதிரி கண்டிப்பா வரவேற்பு இல்லாமையா? கண்டிப்பா வந்து சுகன் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி அந்த gift வந்து குடுக்கறப்ப சுகனுக்கு வந்து கை உடைஞ்சிருந்தது. அந்த டைம்லயுமே வந்து அதை மென்ஷன் பண்றதுக்கான காரணம் அவ்வளோ அந்த வேல்பாரி கதை வந்து அவர் சுகனை வந்து ரொம்ப ஈர்த்தனாலதான் அந்த டைம்ல வந்து கை உடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா gift கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் பாய் எவ்வளவு வேணான்னு சொன்னாரு. வேணாம் 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 வேணான்னு. ஆனா வந்து நான் தான் சொன்னேன், இருக்காரு நீ வா சுகன், நீ வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வர வச்சேன். ஆனா வந்து சுகன் பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. பிரகாஷ் ப்ரோக்கு வந்து நேர்ல வந்து மீட் பண்ணி அந்த ஒரு இது அவருக்கு கிடைச்சதுல வந்து ஆனா பிரகாஷ் ப்ரோக்கு வந்து ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கதை சொல்லும் போது வந்து அவருக்கு அதுக்கு ஏத்த அளவுக்கு லிசனர் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவர் இன்னும் ஹாப்பியா இருந்து அடுத்த உடனே கடல் புறவ ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த டைம்ல அவருக்கு வந்து லிசனர் கிடைக்கல அப்படின்னும் போதுனால தான் இப்ப கடல் புறவ ஆரம்பிக்கிறதுக்கு யோசிக்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க வேணா மகாபாரதத்துல ஃபுல் ஸ்டோரி சொல்லாம சில எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் டெய்லி சொல்ல வேண்டாம், சண்டே இல்லாட்டா ஏதாச்சும் வீக்லி 1 டே மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லலாம். எனக்கெல்லாம் மகாபாரதம் நான் இது வரைக்கும் படிச்சது இல்லை. ஆனா நிறைய பேருக்கு இப்ப ராஜமௌழி சார்லாம் அந்த படத்தை எடுக்கணும். அதுக்கப்புறம் ரீசெண்டா லிங்குசாமி சார் வந்து இன்டர்வியூல பர்வீன் சுல்தான் அவங்க கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அதுல அவர் கூட சொல்லியிருந்தாரு, கோவிட் டைம்ல நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஜூம் கால்ல வந்து ரெய்னானு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மே ஸ்டார்ட் பண்ற மாதிரி மகாபாரதத்தெல்லாம் எடுக்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, எனக்குலாம் ஒரே பயமா இருக்குங்க. சொல்லும் போது ஒரு 4 பேர் கேட்டுருவீங்க. இல்லங்க, சொல்லும் போது ஒரு 4 பேரோ 2 பேரோ கேட்டுருவீங்க. அதை சொல்லும் போது மொத்தமா எல்லாம் தெரிச்சு ஓடிடுறாங்களே. இப்ப 200 பேர் இருக்க ஸ்பேஸ்ல வந்து 20 பேர் இருக்குன்னுட்டு அது ஒரு இதாவே இருக்க மாட்டேது நமக்கு. என்னன்னா கமல் சொல்ற மாதிரிதான், நமக்கு சொல்லும் போது ஆடியன்ஸ் இருந்தாதான் அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லைன்னா எது சொல்லியுமே வேஸ்ட் தான். ஏதாச்சும் ஒவ்வொன்றும் கடல் புறா மகாபாரதம் இன்னைக்கு அப்படிதான் ஒருத்தர் வந்து சிவகாமி செல்வன் சொல்லுவேங்கிறாரு, இன்னொருத்தர் உடையாரா சொல்லுவேங்கிறாரு. சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லி என்ன விஷயம், வெறும் 4 பேருக்காக மட்டும் சொல்றோம். நம்ம தனியா தான் ஃபோன் பண்ணியே சொல்லணும். இல்ல ஆக்சுவலி கல்கி படம் வரும்போது எல்லாத்துக்குமே இங்க உள்ள ட்விட்டர்ல உள்ள யாருக்குமே அந்த கதையெல்லாம் இந்த மாதிரி அஸ்வத்தாமன்னு ஒரு கேரக்டர் இருக்கதே தெரியாது. எனக்கு நீங்க உங்களுக்கு கல்கியில ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு வந்து அசூர்னு ஒரு சீரியஸ் பார்த்தேன், வெப் சீரியஸ். அத பார்க்கும்போது எனக்கு அந்த படத்தை எனக்கு நான்லாம் பிரகாஷ் ப்ரோ சொல்றதெல்லாம் கேட்காம போயிருந்தேன் அப்படின்னா எனக்கெல்லாம் வந்து அசூர் சீரியஸ்ல என்ன பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். அவர் வந்து அப்ப எவ்வளவு எல்லா இடத்துலயுமே கனெக்ட் பண்ற அளவுக்கு தான் ஒரு கதையை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் இவரு கதை சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ட்விட்டர்ல யூடியூப்ல போயிட்டு ஞான சம்பந்தம்னு ஒரு சார் சொற்பொழிவாளர் இருக்காரு, ஜட்ஜாலாம் நிறைய பட்டிமன்றத்தெல்லாம் வருவாரு. அவரு இயல் டிவின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு. அதுல போட்டிருந்தாங்க மகாபாரதத்தை பத்தி நிறைய சொல்லியிருந்தாரு. அபிமன்யு வியூகம் அதெல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் புத்தகத்துலதான் அந்த முன்னாடி படிச்சது. அதெல்லாம் சொல்லிக்க விரும்புறேன். நிறைய டைம்ல நிறைய விஷயத்துக்கு எக்ஸாம்பிள் மகாபாரதத்துல இருந்து கொடுப்பாரு பிரகாஷ் ப்ரோ. அதை நான் நல்லாவே யோசிச்சிருக்கேன். நாங்க பேசும்போது போன் கான்வர்சேஷன்லயே மகாபாரதத்தோட எக்ஸாம்பிளா வந்து இந்த கேரக்டரோட இந்த கேரக்டர் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவாரு. சமீபமா எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து அவர் என்கிட்ட சொன்னார் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் டிஸ்கஷன் பேசிட்டு சும்மா போன்ல பேசும்போது ஏதோ ஒரு மதிமயக்கான் காடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப சொல்லும்போது ஒரு அரக்கிய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தான் வந்துட்டு யார் ப்ரோ, பீமனா? கரெக்டா ப்ரோ? கரெக்டா பீமன் தான். இது நீங்க ஒரு நாள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்க. அதான நீங்க சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த கேட்கறதுக்கு இன்னும் பயங்கரமா இருக்கேப்பா அப்படின்ட்டு நீங்க கன்சிடர் பண்ணுங்க ப்ரோ. இல்ல எதுக்கு சொன்னலாம் தெரியல. கடவுத் கஜன் வந்து அவங்களோட பையன், அதுக்காக சொல்ல வேணாம் சொல்லியிருந்திருக்கலாம். கடவுத் கஜன் வந்து பீமனுக்கும் அந்த அரக்கிக்குமான பையன் தான் கடவுத் கஜன். அது எதுக்காக டாபிக் வந்திருக்கும் அப்ப சொல்லியிருப்போம், அவ்வளவுதான். இல்ல அந்த அரக்கங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, மனுஷங்களை கடிச்சு சாப்பிடுவோம், மனுஷங்களை வந்து கொண்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஒரு லைனை சொன்னீங்க. ஆனா அந்த கூட்டத்திலேயே போய் அந்த கூட்டத்தையே வந்து தன் வசப்படுத்தி அதுல ஒரு அரக்கிய வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு பீமன் அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க. இத ப்ரோ அந்த அரக்கர்கள் கூட்டம் என்ன ப்ரோ பண்ணுவாங்க, வரவங்க எல்லாம் மயக்கி அவங்கள வந்து கொண்டு சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு தானே சொன்னீங்க.
சுமார் ப்ரோ, நீங்க உண்மையிலேயே லக்கி. அவர்ட்ட அப்பப்ப பேசும்போது இந்த மாதிரி கதை பேசி கொடுத்து சொல்லுவாரு வாங்கிட்டு ப்ரோ, போங்க. உண்மையாவே சொல்லுவாரு. நிறைய டைம்ல எக்ஸாம்பிளா நிறைய சொல்லுவாரு. ஆனா நம்மளுக்கு வந்து அது புரியணும்ல. எனக்கு ஒரு சிலதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கும் போது வந்து அது அப்படி உங்களுக்கு கதையா, கதையா நல்லா இருக்கேப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது மகாபாரதமா, அது வந்து அவர் ராமாயணத்துல இருந்து சொன்னாரா, மகாபாரதத்துல இருந்து சொன்னாரா, அவர் எந்த ஒரு இதுல இருந்து நாவல்ல இருந்து சொன்னாரு அப்படின்றதுலாம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு புரியாது. ஆனா அவருக்கு பல விஷயங்கள், பல அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஹிஸ்டரி எல்லாம் நிறைய தெரியும் பிரகாஷ் ப்ரோக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நான் புக்ல படிக்கும்போது புக்ல படிக்கிறது ஒரு போதைனா, அந்த மாதிரி கேட்கும் போது ஒரு போதை தான். அந்த தினமலர்ல முன்னாடிலாம் பக்தி மலர்னு ஒரு வார இதழ் ஞாயிற்றுக்கிழமை வரும். அதுல வந்து கம்பராமாயணத்துல நம்ம ஒரு அனுமனை பத்தி ஒரு சுந்தரகாண்டம் வரும். அதுல பாத்தீங்கன்னா அந்த இலங்கையில போயிட்டு இவர் வந்து தேடுறது, அதுக்கப்புறம் அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வர்றது, போர் வியூகங்கள்லாம் நடக்கும். அவ்வளவு சூப்பரா டிராயிங் கூட போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வானுளவு உயரத்தை அனுமன் அடைஞ்சார்னா அந்த டயக்ராம் அப்படியே பெருசா வரும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நல்லா இப்போ சில பேர் புக்ஸ் படிக்கிறவங்க அதெல்லாம் விரும்பி படிப்பாங்க. இந்த மகாபாரதம் நான் இன்னும் தொடவே இல்லைனா நல்லா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க எதனா ஒரு கதை பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரே ஒரு சின்ன நாள் கதையா சொல்லுங்க ப்ரோ. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸ்ல முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதனா சொல்லுங்க ப்ரோ. குட்டி குட்டி கதைகள் கூட ஓகே தான். அப்படி வேணா குட்டி கதைகளா நீங்க வந்து ப்ரோ 1 வீக்ல 2 வீக்ல அந்த மாதிரி முடிக்கிற மாதிரி சின்ன சின்ன கதையா நீங்க சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கதையும் கேட்ட மாதிரி ஆச்சு, உங்களோட இன்னொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸை இது பண்ண மாதிரி ஆச்சு, ஸ்பேஸும் வந்து நம்ம எல்லாரும் ரெகுலர் ஆடியன்ஸ்க்கு பண்ண மாதிரியும் ஆச்சுல்ல, சீக்கிரமாவும் முடிஞ்சிடும். ப்ரோ இந்த மகாபாரதம் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி, இந்த பீஷ்மர் இவங்க அந்த மாதிரி பெரிய ஆளுகள் இருக்காங்க. சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. ஒரு சும்மா ஒரு வாரம் இல்ல வாரத்துல 2 நாள் சும்மா வந்து ஒரு சின்ன கதைகள், இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி, அது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இப்ப இல்ல இந்த படத்துல எடுத்திருக்காங்க, இந்த படத்தோட சீன் வந்து இந்த இந்த படத்துல இருந்தா வந்து இந்த நாவல்ல இருந்தா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதுலாம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க அது சொல்லும் போது வந்து அது ரியலா பார்க்கும்போது அந்த சீன் திரும்பியும் நம்ம போய் பார்த்தோம்னா பயங்கரமா கனெக்ட் ஆகும்ல, அதுக்கு சொல்றேன் நான். அந்த பீஷ்மர் வந்து போர்க்களத்துல அந்த முள் படுக்கைன்னு சொல்லுவாங்க, அம்புகளால வெளில குத்தப்பட்டு தான் ஒரு படுக்கையா இருப்பாரு போர்க்களத்துல. அதெல்லாம் சில படத்துல எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் கர்ணன் படத்திலே அதை ஒரு சீன்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருக்கும். கதையா நம்ம தான் பேசுறோம், அவர் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு ப்ரோ. ப்ரோ ஹாலிவுட் படத்தை கொஞ்சம் பேசலாம். இல்லைங்க மாஸ்டர் புரியுது எனக்கு. ஆனா என்னன்னா ஒருத்தர் 2 பேர் இன்ட்ரெஸ்டா கேட்குறீங்க, புரியுது. மத்தவங்க கதை கேட்க இன்ட்ரெஸ்ட்னா சொல்லலாம், இல்லைன்னா வேஸ்டா அது ஒரு டாபிக் வேஸ்டா போகும்ல, அதுக்காக பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க ஆசைப்பட்டீங்க மகாபாரத பத்தி நீங்களாச்சும் ஒரு ஆளு வீக்லி ஒரு கேரக்டரை பத்தி அப்படி ஆரம்பிச்சு வேணா சொல்லலாம். அவ்வளவுதான் ப்ரோ. 5 நிமிஷம் அவ்வளவு, ரொம்ப நேரம் அந்த மாதிரி 5 நிமிஷம் கூட அப்ப போய் போன்ல பேசும்போது சின்னதா இப்ப எங்கிட்ட ஒரு பீமர் வந்து ஒரு அரக்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்னதா சொன்னீங்கன்னா அது கேட்கறதுக்கு நல்லாவும் இருக்கும், சீக்கிரமாவும் முடிஞ்சிடும். இல்லங்க, எனக்கு என்ன டவுட்னா, மகாபாரதம் தமிழ் டப்பிங் விஜய் டிவில இருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பாங்க, எல்லாருமே அதை பத்தி தெரியும். தெரிஞ்சு இதை பத்தி சொல்லி என்ன பண்ண போறோம்? அப்படி அதுதான் சொல்றேன். தெரிஞ்சது வந்துட்டு பெரிய பெரிய கேரக்டர் தெரியும் ப்ரோ. இடன் கேரக்டர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் எல்லாம் நிறைய பேர் நோட் பண்ண மாட்டாங்க, இந்த கேரக்டருக்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நீங்க இடன் டீடைல்ஸ் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எல்லாருக்குமே தெரியாது. சொல்லுங்க முடிச்சு போய், ஏன்னா சுகுமார் அடுத்த கடல் புறாக்கு வந்துருவாரு, அப்படியே பேச வச்சு இல்ல வீரதீரசுரன் படத்துல அந்த கோழிக்கடை சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பேர் வந்துட்டு எத்தனை பேருக்கு இங்க தெரிஞ்சிருக்கும், ஆனா நீங்க அந்த பேரை சொல்றீங்களா, அதான் இடன் டீடைல்ஸ், அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்லுங்க ப்ரோ. இல்லங்க, இப்ப நான் என்ன சொன்ன, ஒரு தடவை சொன்னப்ப நீங்க இத்தனை தடவை மனசுல பதிஞ்சு, இப்ப ஸ்பேஸ்லயே 4 தடவை சொன்னீங்கல்ல, எப்படி பதிஞ்சிச்சு? நம்ம சொன்னனால பதிஞ்சிச்சா? அது மாதிரி நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு தடவையில பதிஞ்சிச்சு, அவ்வளவுதான். உங்களுக்கு இப்படி பதியுது, எனக்கு அப்படி பதியுது, ஆனா பதிஞ்சிருது இல்ல, அவ்வளவுதான் மேட்ரு. அதுதான் ப்ரோ, அது நீங்க மத்தவங்களுக்கும் சொன்னீங்கன்னா தானே எங்களுக்கும் வந்து நாலேஜ் இதுவாகும். ப்ரோ அவரு அடுத்த நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 5 மினிட்ஸ் சொல்றேன்ட்டாரு. இதுவே நம்மளுக்கு ஒரு சக்சஸ் தான். தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் வரையும் ஏன் ப்ரோ போனோம்? இந்த வீக்குன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? இந்த வீக்கெண்ட் வந்து படமும் ரிலீஸ் ஆகல பெருசா எதுவுமே. 10 hours ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால வந்து இந்த வீக்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே.
ஓகே, பிரகாஷ் அண்ணா கன்சிடர் பண்ணுவாரு. இல்ல சொல்லுவாரு. சின்ன சின்ன இதுவா வந்து ஆரம்பிப்பாரு. சுமார் ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லு சரோ. நீங்க இது நம்ம இந்த இது பிரீமியர் ஷோலாம் போவீங்கல்ல, இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து தமனானால ரொம்ப கிரேசி. தமனா வந்து நெக்ஸ்ட் சென்னையில ஏதாச்சும் ஈவெண்ட்லாம் வந்தா கொஞ்சம் சொன்னீங்கன்னா, அந்த சிஸ்டரையும் அங்க ஜஸ்ட் ஒரு தடவை, அவங்க ரொம்ப கிரேசியா ஒரு தடவை பார்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. சரி, ஒரு அண்ணன் இருக்காங்க, அந்த அண்ணன் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல இன்கேஸ் நடந்தா கொஞ்சம் சொல்லுங்க. அம்மனாவை பார்த்தா எனக்கும் ஆசைதான். இல்ல நீங்க தமனா கூட என்ன போட்டோ எடுக்காம இருப்பீங்க? எடுத்திருப்பீங்களா ஆல்ரெடி? இல்ல ப்ரோ, போட்டோ எல்லாம் எடுக்கல. மோஸ்ட்லி எப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது, பல 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 இதுவும் இருக்கு. இப்போ ஹீரோ கூட எடுக்கிறது வந்துட்டு இப்போ கொஞ்சம் நிறைய மீட் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சில ஹீரோ கூட எடுக்கணும்னு தோணும். ஒரு சில ஹீரோ கூட வந்து பார்த்தவனே நம்மளுக்கு வந்து எடுக்க கூடாதுன்னு தோணும். எடுக்க கூடாதுன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனோட வந்துருவாங்க, அவங்க பவுன்சர்ஸோட வந்துருவாங்க. அப்படியே அவங்க வந்து யாரையும் ஃபேஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. சில பேர் வந்து எல்லா பிரஸோட இன்டராக்ட் பண்ணணும்னே சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் நின்று பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஹீரோங்களெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஓகே, ஒரு பெரிய ஒரு இது ஒரு இன்ஸ்பயர் ஆகும். ஒரு அட்ராக்ஷன்ல நம்ம ஒரு போட்டோ எடுப்போம். ஆனா ஹீரோயின்ஸ் அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலுமே ஹீரோயின்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கேமராமேன்ஸ்ல இருந்து எல்லாருமே சுத்தி அவங்கள ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுத்தி ஒரு கூட்டமே வந்துரும்ல. அப்ப அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்காது. டக்குன்னு உடனே கூட்டு போயிடுவாங்க. பட் ஆனா தனியா மீட் பண்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன். ஓகே ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது கிரௌடு இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அன்வான்டா ஏதாச்சும் நடக்கிறதுக்கு இருக்கு. செப்பரேட்டா இருக்கும்போது மட்டும் தான் பாசிபிள். ரைட் ப்ரோ. செப்பரேட்டானா எப்போ சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு எதனா ஒரு படம் தமிழ்ல டைரக்டா வருது, அப்போ வந்து ஒரு அந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு மீட் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி அது ஒரு இது கிடைக்கும். படத்தை ஒரு சின்ன பார்ட்டா பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மீட்ல ஒரு பெரிய மீட்ல தான் வருவாங்க. பெரிய மீட் வச்சா மட்டும் தான் வருவாங்க. ஓகே ப்ரோ. சரி, ஃபியூச்சர்ல சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டியோட ஞாபகம் வச்சுக்கிற சொல்றேன். வெங்கி அட்லூரி இன்டு அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் கொடுத்துருக்க. என்னது? இல்ல ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ. இப்பெல்லாம் வெங்கியால் அதெல்லாம் அவர்லாம் இப்போ சூர்யாவோட படம் பண்றாரு. அடுத்த அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. சூர்யா படத்துக்கு அப்புறமா அதான் ப்ரோ, சூர்யா படத்துக்கு அப்புறம் இவர் வந்து எந்த படத்துல இருப்பாருன்னே தெரியாதுல்ல. ஏன்னா இப்போ ஏகே பொறுத்த வரையும் அடுத்த 3 ப்ராஜெக்டுக்கு யாரு அப்படின்லாம் புக் பண்ண மாட்டாரு. ஒரு படம் முடிஞ்சிட்ட அப்புறம் தான் அந்த அடுத்த படத்தோட டைரக்டர் ஆல்மோஸ்ட் வந்து அவரோட இதுல அப்படிதான் அவர் அப்பதான் பிக்ஸே பண்ணுவாரு. இப்போ வந்து குட் பேட் அக்லி முடியறதுக்கு முன்னாடி வரையும் ஆல்மோஸ்ட் இந்த படம் முடிஞ்சிருச்சு, இவரை வச்சு பண்ணலான்னு ஒரு 4-5 பேர் வந்து ஒரு லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா, படம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதுல யாரை வந்து நம்ம வந்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து எவ்வளோ டைம் இருக்கு இன்னும் வந்து அடுத்த படத்தை ஷூட்டிங்கே வந்து அவ்வளோ டைம் இருக்கு. இமீடியட்டா வந்து இப்பவே சொல்லிட முடியாதுல்ல அவரோட வச்சு பண்றாரு அப்படின்னு. அவரை மீட் பண்ணி கதை சொல்றவங்க எவ்வளவு பேர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இன்க்ளூடிங் இப்ப இருக்கிற ஒரு பெரிய டைரக்டர்ஸ்ல நிறைய பேர் அப்பப்போ வெங்கட் பிரபு மீட் பண்ணுவாரு, நம்ம சிவா கூட மீட் பண்ணுவாரு. நிறைய பேர் மீட் பண்ணி அவரை வந்து அவர்கிட்ட பாக்குறாங்க. அது மீட் பண்றவங்க எல்லாருமே வந்து அவரை வச்சு படம் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து புக் பண்ற கவுண்ட்லாம் வந்து இப்போ தெரியறது இல்லையா? இல்ல ப்ரோ, டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல தெரியாது. புக் மை ஷோல மட்டும் தான் அந்த இது ஆப்ஷன். பிரகாஷ் ப்ரோ, மேட்ச் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, டுடே மேட்ச் முக்கிய போதுங்களே, அப்ப மேட்ச் பாருங்க. நான் பாத்துட்டு இருக்கேங்க, வெறுப்புல இருக்கேங்க. போன ஒரு 4-5 மேட்ச் சகலுக்கு பவுலிங்கே தர மாட்டாங்க, எடுக்கவே இல்ல. இப்ப சகலுக்கு அதனால சரி எடுக்க வேணாம். இவ்வளவு பேட்டிங் பிட்ச் பவுலர் இருக்காங்க.
சரி ரைட்டு ஓகே. இன்னைக்கு அதை எடுக்கலாமா வேணா யோசிச்சேன். இவன் எடுக்கிறதா இல்ல வந்து ஜான்சன், மார்க்கோ ஜான்சன் ஒருத்தர் இருக்காங்க, அவன் எடுக்கிறதா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி மார்க்கோ ஜான்சனே எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு பேர் அவன் இடத்த இவனுக்கு தான் ஓவர் தர மாட்டான் என்னன்னு. கருத்துல பார்த்தா அவன் 1 விக்கெட்டு, இவன் 4 விக்கெட்டு. என்னத்த பண்றாங்க ஒண்ணும் போய் எனக்கு வேண்டாம். சரி ரைட்டு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது ஒரு சைடு. இன்னொன்னு வந்து வைஸ் கேப்டன்னா சாரி கேப்டன்னா சுனில் நாராயண் போட்டிருந்தேன். எனக்கு ட்ரெண்ட் சூட் அந்த நேரம் பார்த்து எப்போ சுனில் நாராயண் போட்டிருந்தாரா குரூப்ல மெசேஜ், ஆகா இவர் ரொம்ப நம்பரா போல இருக்கு, இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டான், விக்கெட் லெஸ்ஸா போச்சானா இன்னைக்கு வந்து வருண் சக்கரவர்த்திக்கு எல்லா விக்கெட்டும் விழுந்துரும், இவனுக்கு 1 விக்கெட் விழுந்தா போதும், ரன் அடிக்க மாட்டான் நினைச்சு அவனை கேப்டன் வந்து தூக்கிட்டு திரையா போட்டு தொலைஞ்சான் வைஸ் கேப்டனா. கடைசியில அவன் அடிக்கவே இல்லை, இவன் விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டான். எல்லாமே இன்னைக்கு சொதப்பலுக்கிற மாதிரி ஆயிடுச்சு மேட்ச்ல. அடுத்த விக்கெட் எடுத்துட்டான். யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க ப்ரோ? ஜெயிச்சா என்ன ஜெயிக்காட்டி என்ன, நம்ம மேட்ச் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். சரி ஓகே. சரி சுகுமார் ப்ரோ முடிச்சிடலாமா? இல்லை கேப் உழுவுது ரொம்ப. ஓகே மேட்சை பார்ப்போம். பாய் பாய் பாய்.